மற்ற ட்விட்டர் இப்படிலாம் வந்து கலைச்சல் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. அதுல எடிட் பண்ணிக்கிறது கூட வந்து எடிட் பண்ணிக்கிறேன்னு உத்து பார்த்தீங்கன்னா வழிவா தெரியும். நம்பாத. அதுல மேல பேரை போட்டு கீழே வந்து எடிட் பண்ணி எப்படி போட்டாரு எல்லாம் பொய் பொய்யெல்லாம் போடுறது நம்பாத. இது 2வது சுத்து மாத்து. கவனமா நம்பாத. நான் சொல்ற பையனா போய் கூகுள்ல தேடிப்பாரு. நான் சொன்னதை போய் தேடிப்பாரு. நடக்குது இல்லைன்னு போய் பாரு. கவனம். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். எடிட்டிங்ல பார்க்க தெரியும். பல காரண காரணிகள் ஒத்து போயில. சரியா? இப்ப நீ ஒரு காயின்னு போட்டு பண்ணி வைங்களேன். வச்சு போட்டு மிச்சத்தை வந்து அவங்க ஆட் பண்ணி விடுறது. 2வது டிக்டாக்ல கவனமா இருங்க. இப்ப நீங்க காயின்னு போட்டீங்கன்னா இவங்களை போட்ட ரிப்ளை அழிச்சு விட்டுருவாங்க. அழிச்சு விட்டா அது வந்து மேல வந்து நிற்கும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இவர் எனக்கு இப்படி போட்டு பிளாக் மெயில் பண்றது. அடிச்சு விடு திருப்பி. அவன் பேரையும் போட்டு உன்னை யாரை மிரட்டினமோ அவன் பேரையும் போட்டு அடிச்சு விடு. கேள்விகள் கல்யாணம் கணிங்கல்ல. ஆமா. உனக்கு பிள்ளை இருக்குல்ல. ஆமா. அப்ப நீ எப்படி அவனை காதலிச்ச? பை சொல்லிப்ப. இல்ல அவனுக்கு நீ போடு. உனக்கு பொண்டாட்டி புருஷன் இருக்குல்ல. உனக்கு ஆமா இருக்கு. உனக்கு பிள்ளை இருக்குல்ல. இருக்குது. கல்யாணம் கட்ட வயசுல இருக்குது. அல்ல வயசுக்கு வந்தா இருக்குது. நீ எப்படி அவனை காதலிப்ப? உன்னை வந்து போனுகளை எப்படி பேச முடியும்? நீ போனை கட் பண்ணி வர மாட்டான். இது என்ன உள்டா விட என்ன உருட்டு விடுற? அடி திருப்பி அடி. விட்டாத வேலை. கேடு கட்டுது. பாவம். அந்த பொடியில பாவம் என்ன? அந்த தம்பியெல்லாம் பாவம் என்ன? பார்த்தா அசித் குமார் மாதிரி விஜய் மாதிரி ஏன்டா அடி அண்ணன் தம்பி ஏன்டா அப்படி போறீங்க? மோத கடையின் ஏன்டா எதுக்குடா போறீங்க? பாவம். அந்த கல்யாணம் அந்த அம்மா அப்பா அந்த குடும்பம் எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. ஒருத்த பெண் செய்யற ஒரு வேலையால நீ ஆடம்பரத்துக்கு போய் காசை வடி போட்டு பேச்சாத்துக்கு போற. உன்னை நம்பி ஒரு தெரி வந்தான்னா அவனை பாதுகாக்கணும் இல்லாம அவனை மூத்த பொடி தான் போட்டு அடிக்கிறிய. அதுக்கு அதுல கருத்து போட்டிருக்குது. எனக்கு இவர்கள் வந்தது நான் முதல் இப்படி வந்தேன். வந்த அப்புறம் இவர்கள் எனக்கு பிடிப்பிருந்தது. அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரு. போட்டோ எடுத்து வச்சு மிரட்டுறாண்டு அதுக்கு போடுற பொண்ணு அடிச்சிருக்கு. அது கைது செய்யலாம் போட்டுருக்காங்க உள்ளுக்கு. எப்படி கவனமா இருங்க. நான் அண்ணன் தம்பி தான் சரியா பார்த்ததுன்னா இன்றைக்கு எச்சரிக்கை ஒழுங்கா வந்தேன். கவனமா இரு. சரியா? கவனமா இரு. இது வந்து பல நாடுகளையும் இருக்கலாம். இலங்கை மட்டும் இல்ல. இலங்கையில் இருந்தாலும் வேற நாடுகளையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லையா? இருக்கக்கூடும். ஆனா கவனமா இரு. தெளிவா இரு. கவனமா இரு. குறிப்பா குழுவா பெண்கள் சேர்ந்து செய்யறாங்க. நீ இப்படி போய் அவையை அனுப்பி விடுறது. போய் அங்க அனுப்பி எப்படி விடாத. அடிச்சு விடு. அவைக்கு தங்களை பற்றி போட்டா 2 பேருக்கு போட்டு வளர்த்து விட்டியேண்டா. உஷாராயிட்டாங்க. ஒரு தினம் பெற மாட்டான் வழியில. நீயும் போட்டோ எடுத்துட்டு போட்டு விட வேண்டி உண்டா போட்டா நீ பையன் உங்களை தெரியுமா ஆள் எடுத்து அப்பா போட்டா நீ போட்டு விடு. உங்களை செய்ய மாட்டேன் திமிர் தானே. இப்ப என்னண்டா உங்களோட போட்டோ அந்த அண்ணன் தம்பி போட்டது அவன் பயத்தெல்லாம் அவனை போட்டா போடாம விட்டான். அவனை போட தெரியாது இல்ல போட்டிருக்கலாம். போடல. இவன் ஒண்ணு வரைக்கிட்டே போட்டவன் வெள்ளக்காரிகள் வேறு நாட்டுக்காரையும் சேர்ந்து செய்யறாலும் கவனமா இரு. அவங்க தான் துட்டுக்காக என்ன செய்வாள். நான் இல்லைன்னு சொல்ல வரையில. நான் சொல்றது 40,000 சொல்றேன். அது ஒரு நீங்க இருந்தா அது உங்களுக்கு தொப்பியில வேணா போட்டுக்கொள்ளுங்க. தொப்பியில வேணா போட்டுக்கொள்ளுங்க. கவனமா இரு. நான் என்ன சொல்றேன் அண்ணனுக்கு அவன் இந்த குரூப்ல நீங்களும் ஒரு குரூப்பா சேருங்கடா. சேர்ந்துட்டு போய் இவை யாரெல்லாம் பண்ணுவாங்க அவன் முழுப்பறையும் அப்படியே கைது செய்யுங்க. அடிச்சு போட்டு அவனை நெட்வொர்க்கை போட்டு அடிச்சு தள்ளி விடுங்க. மாட்டு நகரி எடுக்க வேண்டாமா? அவை இப்படி வரணும்னா நீயும் சேர்ந்து போய் அவையோட போயிட்டு அவன் எங்கெங்க நிக்கணுமோ அவைய அப்படியே கட்ச் பண்ணு. கைது செய். போட்டு அடிச்சு விடு. சொல்லி முடிஞ்சு விரட்டுறது உருட்டுறது. அவன் என்னோட வந்துடு. அப்படி பார்த்தாரு இப்படி நாங்க போட்டோம். அந்த செய்தி கிடாக்கு போய் பாருங்க உறவுகளே. இதுல அலர்ட்டா இருங்க. மற்றது 2வது அனுராண்ட விஷயத்தை சொல்ல வரேன். அனுராண்ட விஷயம் வந்து 9 மணி ஆச்சா? அனுராண்ட விஷயம் வந்து 200க்கும் மேற்பட்ட கொண்டனர்கள் இன்னும் அந்த உணவுகள் வெளியில போக தடுத்து வச்சிருக்காங்க. அப்ப உணவுப் பொருட்களை கூட உடனடியாக சுங்க திணைக்களம் விரைவாக விசாரணை செய்து வெளியீடு செய்ய முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப இந்த அனுர அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உரியதா இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மானசபத்தை கணக்குல எடுக்காதீங்க. அது இப்ப அனுரா வந்து ஒன்னும் பண்ண போறது இல்லைங்க. ஆனா ஒரு உலகத்துக்கும் ஒன்று சொல்ல போறான். பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டான். இது உலக வந்துட்டான். இப்ப தமிழ் மக்கள் எங்களை ஏற்றுட்டு வருவான். 2 ஆட்டம் தான். அதுக்கப்புறம் வேற அரசாங்கங்கள் வேற வழி இல்ல. தமிழீழ தாயகம் தான் கொண்டு போங்க. இப்ப இதுல எங்க அண்ணன் வந்து வெற்றி பெற்றுவார். ஏன் சொல்லுங்க ஆயுதத்தால் அடிச்சுக்கு தெரியல. அண்ணன் ஒருத்த கொள்கை ஒன்றுதான். இவங்கட பொருளாதாரத்தை அடிச்சா மட்டும்தான் எங்களுக்கு விடுதலைக்க மாட்டார். வச்சு வாங்கி விட்டாரு பொருளாதாரத்தை. கவுத்து விட்டார். அமைப்பை அழிச்சான். அவனோட பொருளாதாரம் கவுந்து போச்சு. எங்கட அமைப்பை அழிச்சு 4 வருஷத்துலயே சரி
2005 கோத்தாபாயா 7 வருஷத்துக்கு இல்ல 12 வருஷத்துக்கு இல்ல 12 வருஷத்துல இலங்கை பொருளாதாரம் சரி எங்கட அமைப்பை அழிச்சு எங்க பொருளாதாரம் காலி. அப்ப அண்ணன் எங்கட அமைப்பு அழிக்கப்பட்டவன் சொன்னாலும் இவங்க இளைஞர்கள் பண்ணவங்களா இப்பதான் கோவம் உள்ளுக்குள்ள தெரியுமா அவங்க கதைக்க சொல்லியிருப்பாங்க. இவங்க அழிக்கப்பட்டும் எங்களை அழிச்சிட்டு போயிட்டாங்களே. இப்ப என்ன சிங்கள மக்கள் என்ன கேட்பான் அப்படின்னா இவ்வளவு காலம் 76 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலோட போராட்டம் வீணை அடிச்சு இன்றைக்கு கொடுத்த இந்த தாய பகுதியை அன்றைக்கு சந்திரிக்கா கொடுத்துருந்தாண்டா இந்த இவ்வளவு உயிர் செத்துருக்காது, இவ்வளவு வட்டி கட்டிக்க தேவையில்லை, நானும் இங்க வந்திருக்க மாட்டேன், நாளை இருந்து நிம்மதியா நாங்க அங்கேயே செத்து போயிருக்கலாம். இப்ப இந்த மாற்றத்துக்கு வந்துருவான். வந்தால் இப்ப ஒரு அரசியல்வாதியும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் நம்ப மாட்டேன். இப்ப ஐக்கியத்துக்கு வந்துருவான். அவன் அண்ணன் தம்பியா மாறிடுவாங்க. ஒரு நல்லுறவு கொண்டு வந்துடும். அவன் இளைஞர் கோட்பாடுக்கா வாழ்வான். பக்கத்துல அவன் மாப்பிள்ள அவன் தமிழ் நினைச்சிங்கன்னா கொண்டா மாலி கோமத மல்லி கொண்டா நங்கி கோமத நங்கிட்டு போயிடுவான். ஐயா 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 உமான்ட்டு போயிடுவான். அவன் பாப்பா உமான்ட்டு போயிடுவான். 3 பேரும் நல்ல வாழ்ந்துருவான். சோழி முடிச்சு இது வந்துடும் சொல்லி பயப்படுறான். இப்ப மஹிந்த ராஜபக்ஷ மகன் அடுத்த வில்லன் நாமல் ராஜபக்ஷ 26ஆம் தேதி ஒரு கூட்டம் வைக்கிறாராம். அதுல ஆளுகிற அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என கோரி ஒரு போராட்டம் செய்கிறோம். அது எதிர்ப்பு போராட்டம் இல்லையா? என்ன போராட்டம்? இவருக்கு ஆதரவா போயிடுமா? எப்படி உள்டா பாத்தியா அடிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கே மக்கள் ஆதரவு இல்ல. எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 10 லட்சம் பேர் வருவானா? வந்தா நீ தேர்வ. பாராளுமன்றத்துல எத்தனை வாக்கு கிடைச்சது உங்களுக்கு? எத்தனை பேர் வந்தீங்க? அப்ப தமிழ் மக்கள் கவனமா இருங்க. நான் உங்களுக்கானவன் நான் தம்பி தவளை சொல்ல பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு பிரச்சனை வந்தா எதிர்கொள்ள தயாராகிடு. பயந்து ஓடாத. ஓடினா உன்னை கிளப்பான். நீ ஓடினா உன்னை கிளப்பான். நின்றாடி திருப்பி செய்யதான் செத்தவன அடை கடைசியா தாண்டா உயிர் மசுறு போனா அதுக்கு போறாண்டா உசுறு. ஏன் நீ பயப்படணும்? ஏன் பயப்படணும்? பயப்படாத. அடிச்சு நொறுக்கு இறுதி வரைக்கும் நின்று போராடு. போராடு, விடக்கூடாது. நீ பயந்து ஓடிட்டியண்டா அவன் பண்றா போயிடுவான். இதே விளையாட்ட உனக்கு செய்த அதே விளையாட்ட மற்றவங்களும் செய்வாங்க. இந்த கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கழுத்தை பிடிக்கிறது, அவர் அப்படி முடிவு கட்டி நான் இப்ப சொல்லிட்டு நீ அலர்ட் ஆயிட்ட பலவர். தைரியமா இருங்க, நெஞ்சுக்கு நெருக்கமா இருங்க. நன்றி செங்கோட்டு என்ன நான் நிகழ்ச்சியை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு நன்றிங்க. வாழ்த்துக்கள் பாட்டுகள். நாளை சந்திப்போம். நன்றி. நின்றாரு. எனவே பாட்டை போட்டு நான் முடிச்சிடுறேன். பாடலாசிரியர் அருணி அக்கா அண்ட் நம்மட அகல்யா அக்கா நின்றா மேல வாங்க. பாட்டை போட்டுறேன். வாழ்த்துக்கள். நிக்கிறாங்களா? காணல, போயிட்டாங்க கூட. கோச்சிட்டு போயிட்டாங்களா? ரைட், ஓகே, சரி. ஸோ அதனால அந்த பாட்டை போட்டுருவோம். எடுத்தாச்சா? ஓகே, இப்போ வா, திரும்ப வா. வாய்ப்பு இல்லை, ஜோக்கு தான். ஓகே, இந்த பாடல் கார்த்திகை மலர்களும் கண்ணீர் பூக்களும் என்கிற பாடலை லண்டன்ல இருந்து எங்களுடைய அன்பு அக்கா அருணி அக்கா அவர்கள் வரிகள்ல இந்த பாடல் வந்திருக்குது. வாங்க கேட்கலாம். கார்த்திகை மலர்களும் கண்ணீர் பூக்களும் சங்கமமாகின்றது. மாவீரர் கல்லறையில் சங்கமமாகின்றது. அங்கு போர்த்திய மேகங்கள் செம்மஞ்சளாகி பின் ஊர்வலம் போகின்றது. ஆலய மணியோசை ஐயா உன் பெயர் சொல்லி ஊரெங்கும் அடிக்கின்றது.
நீங்கள் இருக்கின்ற திசை தேடி இத்தனை காலமும் எம் இதயங்கள் துடிக்கின்றது. மண்ணுக்கு மூச்சாகி மாவீரம் வீச்சாகி முப்படை கட்டிய முதல்வனே, பார்வதி அம்மாவை பார்ப்போற்ற வைத்து பளிங்கு சிலையாகும் புதல்வனே புதல்வனே. கொட்டும் மழையிலும் குளிர்கால பனியிலும் கொழுந்து விட்டு எரிகின்றது கோமகனின் தியாகத்தை, கொழுந்து விட்டு எரிகின்றது, கொழுந்து விட்டு எரிகின்றது. வல்லட்டி துறையும் திருவேங்கடம் பெயரும் வரலாற்றில் பதியும் மன்னா, மறையாத புனிதராய் எம் மனங்களில் மனநராய் பார்ப்புகழும் காலம் வரும் அண்ணா, பார்ப்புகழும் காலம் வரும். இந்த பிரபஞ்சம் தந்த பிள்ளையே பாதம் பற்றி பணிகின்றோம். தேசத்தின் குரலாய் கார்த்திகை மாதத்தில் காடினில் ஒலிக்க தேம்பி அழுகின்றோம். ஈழத் தமிழராய் எம் விடியலை தேடி வாடி தேம்பி அழுகின்றோம் அண்ணா, தேம்பி தேம்பி அழுகின்றோம் அண்ணா, தேம்பி அழுகின்றோம். யாம் இந்த பாடலை லண்டனிலிருந்து அருண்யக்கா அவர்கள் பாடலாசிரியர், பல பாடல்களை எழுதிய அற்புதமான ஒரு பாடல் ஆசிரியர், சிறந்த வரிகளோடாக பல பாடல்களை இங்கே தந்து தானும் ஒரு பாடலாசிரியர் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அன்பு உறவு எங்களுடைய அருண்யக்கா அவர்கள் இந்த பாடலை எழுதியிருந்தார். அதனை அடுத்து இன்றைய நாளை 2 பெண்கள் இந்த மாவீரர் பாடலை யாத்திருக்காங்க. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெண் அருண்யக்கா அவர்கள், அதை தொடர்ந்து அகல்யாக்கா அவர்கள் ரொம்ப அற்புதமான வரிகள்ல அவர் அந்த பாட்டை போட்டிருக்கார்கள். வாருங்கள் கேட்கலாம். மறக்க முடியுமா மாவீரரை மறக்க முடியுமா? கார்த்திகை மாதத்திலே மறக்க முடியுமா? மாவீரரை மறக்க முடியுமா? எழுந்து வா எழுந்து வா, உறங்கும் மாவீரர் எழுந்து வா, உறங்கும் மாவீரர் எழுந்து வா. உடலை உரமாக்கினாய், உணர்வை விதையாகினாய், உறவுகள் துறந்தாய், உள்ளத்தில் இடம் பிடித்தாய். எழுந்து வா எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா.
வீரரை மறக்க முடியுமா? மாத்தலைவன் வழி நடத்த மானம் காத்த மரத்தமிழன் எழுந்தான், திருப்பம் தந்தான், விடுதலை வெல்ல தன்னை தந்தன். கரிகாலம் புகழ் பாட கண்ணீரால் துதிப்பாட விழியால் உனை தேட மலர் எடுத்து தொழ வந்தோம். மாவீரரே மாவீரரே, தேசம் காக்க தங்களது தேகம் தந்தவர், மானத்தோடு நாங்கள் வாழ மாவீரரானவர். தேசம் மறக்குமா இவர், தேசம் மறக்குமா? ஆண்டுகள் கழிந்தாலும் அவர் தியாகம் மறக்குமா? வீரம் சுமந்து வீர விழிப்புண் சுமந்து தம்மை வருத்தி எம்மை காத்தவர் மாவீரர். எங்க மாவீரர் கல்லறை இது, கல்லறை அல்ல நாங்கள் வணங்கும் ஆலயம். மரபில் புதிய விதியை எழுதி மண்ணை காத்தவர் எங்கள் தேசம் காத்தவர். மறக்க முடியுமா? மாவீரரை மறக்க முடியுமா? கார்த்திகை மாதத்திலே மறக்க முடியுமா? மாவீரரை மறக்க முடியுமா? ஆம், இந்த இடத்துல லண்டனை சேர்ந்த அகலியாக்கா அவர்கள் இந்த பாடலை எழுதியிருந்தார். பல பாடல்களை அவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே இந்த பாடல் இன்றைக்கு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 15ஆம் தேதி. பாடலாசிரியர் 24 பேருக்கு இன்றுதான் கடைசி நாள். இந்த 12 மணிக்குள்ளதாக நீங்கள் பாடலை அனுப்பினீங்கன்னா ரைட்டு. அதுக்கு பிறகு வந்துச்சுன்னா நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன். என்றதுக்கு கட்டணம் இல்லாத பாடல் உங்களுக்கு. ஸோ அதனால மாவீரருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது பாடலாசிரியர் இருந்தீங்கன்னா தவறப்பட்டவர்கள் உடனே அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் வராது. அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முதல்ல நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால இந்த நேரத்தில் இந்த பாட்டு அகலியாக அளிக்கிறோம். வாழ்த்துக்கள் பாராட்டுகளுக்கா மாவீரருக்காக எழுதிக்கிறாங்க. பல பாட்டை எழுதக்கூடியவங்க. வாழ்த்துக்கள் பாராட்டுகள். மேலே வந்தார்கள், ஒரு கருத்தை வைத்தார். இல்லை அவருடைய விதிமுறைக்கு வந்தது இறக்கிதான் கோதளிக்கிறாங்க உடக்கு. சரி பரவாயில்ல, வந்தால் ரோஸ் அடிக்கலான்னு வந்தேன், வர மாட்டேங்கிறாங்க. சரி என்ன வரையில. சரி எனவே நன்றியால் பாராட்டுகள். அதே போன்று ஏன் பாட்டு அடுத்த இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஒரு பாட்டை மட்டும் போட்டு விட்டுரும், மற்ற பாட்டை விட்டுரும். எனக்கு ஒரு செய்தி வந்தது, செவந்தியை பற்றி எல்லாரும் கமெண்ட்ல காதல் தவைன்னு போடுறாங்க. ஏன்னா ஒரு பாட்டை போட மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் போட்டு தரலாம் போட்டு விட்டேன். செவந்தி ஒரு குற்றவாளி தான். ஆனால் பலருடைய கருத்துக்களை பார்க்கிற பொழுது செவந்தி மீது காதல் தேவை என்ன மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பாட்டு தானே எழுதிவர நமக்கு என்ன, அவரும் குற்றவாளி அதை நீங்க சிறைக்கு வச்சுக்கொள்ளுங்க. அவரை பார்த்தது மக்களுடைய கருத்து எப்படியோ, ஆண்களுடைய கருத்து, குறிப்பாக ஆண்களுடைய கருத்துக்கள் எப்படியோ அதை பாட்டாக நீ நான் போட்டு விட்டுங்க. அது போட்டுக்கேன், செவந்தியை காதலிச்சா அப்படின்னு போட்டுக்கேன். ஸோ அதனால அடுத்த பாட்டாக இந்த பாட்டு வாங்க. இந்த நம்மளோட அடக்க நிற்கிற வெட்டப்பறக்கு இந்த பாட்டு சமர்ப்பணம். அடிய போடு மாமா. அடிய போடு மாமா. 6 சாமி 7 சாமி நாங்க தாண்டா, ஈரமுள்ள வேங்கையடா, பாயும் புலி நாங்களடா, என்னோட மோதாத கண்ணாணி தோற்காத, போட்டியா போடுறா தோற்கவே மாறியா. கடுகு சிரிசுதான்
நீங்க குளிர் காயுறீங்க அடிய போடு மாமா ஆறு சாமி ஏழு சாமி நாங்க தாண்டா வீரமுள்ள வேங்கையடா பாயும் புலி நாங்களடா என்னோட மோதாத கண்ணா நீ தோற்காத போட்டியா போடுறா தோற்கவே வாரியா சொந்த மூளை இல்லாதவன் சொல் பேச்சு கேட்கிறான் என் மூளை எனக்கு வழிகாட்ட எழுந்து வெடிக்கிறேன் உன்னை எதிர்க்கிறேன் போடா போ உன்னை எதிர்க்கிறேன் இது குற்றமா இங்கு இது தப்பா எவன் சொன்னா அவனை கூட்டி வாட முன்ன எவன் சொன்னா அவனை கூட்டி வாட முன்ன சிற்பி கையில் சிக்கினா அழுக்கு கல்லும் சிலையாகும் சேரும் இடம் சேர்ந்தா உனக்கு மவுசு சேரும் இடம் சேர்ந்தா உனக்கு மவுசு அடிய போடு மாமா ஆறு சாமி ஏழு சாமி நாங்க தாண்டா வீரம் உள்ள வேங்கையடா பாயும் புலி நாங்களடா என்னோட மோதாத கண்ணா நீ தோற்காத போட்டியா போடுறா தோற்கவே வாரியா போட்டியா போடுறா தோற்கவே வாரியா வாரியா வா வா மீட்டா அதுக்கு மாற்றி போட்டுருக்கு அதுக்கு நிற்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அதுக்கு பண்ணிட்டேன் நான். இந்த பாடலோட இன்னொரு பாட்டு கதையை போட்டு விட்டுறேன். வரும் நாட்களில் காதல் பாட்டு வரும் கிட்டத்தட்ட 100 பாட்டு குறையாம வரும். அது பெண்களை திட்டியும் வரும், ஆண் பெண்ணுக்கு சார்பு இல்லாமல் பொதுவான பாட்டாக வரும். ஆண்களை திட்டியும் பெண்களை திட்டியும், ஆண்கள் அழுகிற மாதிரியும் பெண்கள் அழுகிற மாதிரியும், 2 பேருக்கும் இடையில அந்த புரிந்துணர்வு இல்லாமல் எப்படி பிறந்தாள் என்பதை பற்றியும் எல்லாம் காதல் பாட்டு வரும். எப்படி மாதிரி காதலிச்சதா நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கிறது. நான் எனக்கு சொந்த கதையை நீ எடுத்துக்கலாம், இல்லையாண்டா கேள்வி ஞானம் பார்த்த கதையை எடுத்துக்கலாம். நீ எப்படி வேணாலும் நீ பண்ணிக்க. ஆனா பாட்டு தரமா வரும், இறங்க முண்டா. ஒருதலை காதல் இருந்து, இருதலை காதல் இருந்து, 2 காதலிக்காத காதல் இருந்து, பிச்சை போட்ட காதல் இருந்து, பிக்காத காதல் இருந்து, மிரட்டுற காதல் இருந்து, உருட்டுற காதல் இருந்து, பார்க்காத காதல் இருந்து, பார்த்த காதல் இருந்து, தோத்த காதல் இருந்து, தோக்காத காதல் இருந்து, இன்னும் இதை எக்ஸட்ரா இருக்கு. எல்லா காதலும் வரும். மனைவியை கொடுமைப்படுத்திய கணவன் காதல் இருந்தும், கணவனை கொடுமைப்படுத்திய மனைவியின் காதல் இருந்தும், சாப்பாட்டு சட்டிப்பாடு உடைஞ்ச காதல் இருந்தும், எல்லா காதலுக்கும் பாட்டு வரும். எல்லா கதாபாத்திரம் வரும். புதிய தவறெல்லாம் கேட்டவங்களும் மன்றம் கிருத்து போய் நிற்கிறேன். அப்ப அதுக்கெல்லாம் பாட்டு போட்டு வருங்காலங்கள்ல வரும். யோசிக்காது பேர் சொல்லக்கூடாது. நான் சொன்ன கதையை பாட்டுன்னா பொதுவாக எழுதி போயிடுவேன். அதனால நாங்கள் இந்த இடத்தில் இதை சரியாக நான் பயன்படுத்துவேன். காரணம் என்றால் காதல் வலிகள் பாதிக்கப்படுவோம். அது யாரா இருந்தாலும் சரி. பொதுவாக இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாங்கள் இந்த இடத்துல மிக மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால நாங்கள் அதை கையாளுவோம். 100 பாட்டு வரும். இன்றைக்கு எனக்கு 48 72 நான் செய்த தேடல்ல இந்த பாட்டை ப்ரோமோட் பண்றதுக்கு என்ன மாதிரி பார்த்தா பசமா வாச்சுது. ஐயா கடவுளுக்கு நன்றி. எனக்கு தெரியாம போச்சு ஐயா இவ்வளவு காலம். தெரிஞ்சு அங்கேயும் அப்படி அவனை அடிச்சு விட்டுருப்பேன். விட மாட்டேன் நான். அதாவது காதல் பாடல்னு சொல்லி ஒரு 10 பாடல் 20 பாட்டு அப்படியே கொண்டு ஒரு லிஸ்ட்ல போட்டு அப்படியே ஒரு பிளேலிஸ்ட்ல சோக பாட்டுன்னா சோக பாட்டு, தேச பாட்டுனா தேச பாட்டு, ஒரு பாட்டு அப்படியே புல் பாட்டு இறக்கி விடுறது. ஒரு படம் தான், அது மட்டும் பேர் மட்டும் பாரு, சிலதுக்கு பேர் முன்னாடி நிப்பாட்டி விட்டுறேன். அப்படியே போட்டு அடிச்சு இறக்கடா முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு புதிய ஒரு யூடியூப் தளத்தில் இறக்கி என்னோட பாட்டை காப்பாற்றி வச்சுக்கணும்னுக்காக நானே ஒன்று முடிவில் திறந்து அதுக்குள்ள ஒன்று இந்த பாட்டை போகிறது வச்சுக்கோங்க. அது என்ன பேரில் வரும்னு தெரியாது. டிக்டாக் வருமா எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நேரத்தில் முடிவு அதில் போட்டுட்டு நாங்கள் இந்த முடியட்டை நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக அது வரும். அதில் இந்த செவ்வந்திக்காக போட்ட பாடல் நம்மளோட கொள்ளராணின்னு சொல்றதா, கொலராணின்னு சொல்றதா, காதல் தேவைன்னு சொல்றதா, காதல் கிறுக்கின்னு சொல்றதா. உண்மையில அந்த பொண்ணை பார்த்தா பாவம். அந்த பொண்ணு காசுக்காக போய் இந்த 40,000 பொண்ணு பேச்சாத்துல போனதுக்கு காரணமும் இப்படித்தான் இருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். அதனால
இந்த இடத்துல வந்து இதை நாங்கள் போடுறோம் செவந்தியோட நான் அக்கா மாவீரர் பாட்டு ரெண்டு நான் போட்டாச்சக்கா. அதனால வந்து இந்த பாட்டை நான் போட்டுறேன் இதில். ஸோ எங்களை தளம் வெளியீடு செய்யப்படுற பாட்டு தான் போகிறோம். மாவீரர் நாளில் அந்த நாளுக்காக நாங்கள் வேற பாட்டை போட்டால் சரி. மாவீரர் நாளில் வந்து எந்த மசாலா குஷலா படம் அந்த 7 நாளில் வெளியீடு செய்ய மாட்டேன். புதிய பாட்டுன்னு சொன்னாலும் தேசம் சார்ந்தா அதில் பாட வரும். அந்த 7 நாட்களே மசாலா குஷேல காதல் படலாம் வராது. அந்த தந்தாலும் நான் வெளியீடு செய்ய மாட்டேன். அது வேற 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் அதை பிரசுரிக்க மாட்டோம். அதனால வந்து அந்த பாட்டு போவோம். இதில் வந்தாக அந்த பாட்டை திருப்பி ரிப்பீட் பண்ணி போடுவோம். அங்கே ரேடியோலையும் நாங்கள் அதை போடுவோம். ஆகவே இங்கே கிடக்குது ஒவ்வொரு பாடல் செய்யறதுக்கு ஒரு பாட்டு தான் இலவசம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இனி வேண்டாம் ஒரு பாட்டு காணும். வந்த பாட்டு நான் 10-12 பாட்டுக்கிட்ட வந்து நினைக்கிறேன். என்னட்டே கொஞ்சம் கிடக்கு பாட்டு அதையும் போட்டு அடிச்சு முடிச்சு, தேசம் தொடர்பான கொஞ்சம் பாட்டு இருக்கு அதையும் கொஞ்சம் போட்டு அடிச்சு முடிச்சு, ஆனால் நாம் தொடர்பு எழுதப்பட்ட பாட்டு எனக்கு அதையும் போட்டு முடிச்சு விட்டுரும். இன்னும் நாள் கிடக்கு. ஸோ அதனால 21ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 27 தேதி 24ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும் எந்த மசாலா குஷாலா பாட்டு ஒன்றுக்கும் கொஞ்சம் இடம் இல்லை. தனியா நம்ம வீர பாட்டு தான், அது நம்மளின பாட்டு தான். நம்ம இதுக்குள்ள எழுதப்பட்ட வந்த பாட்டு தான் அங்கே வரும். வெளிப்பாட்டு நோ ஏமாந்தான் இல்லை. நம்மளின பாட்டு நம்ம படம் போயிருந்தா நம்ம ஒளியத்து போடணும். அப்பதான் மக்கள் தெரியும் எத்தனை பாட்டு வந்து போடுவோம். அப்ப இதுல பகுதி நேரமா போடுவீங்க அது தெரியாது. ஆனா வானொலியில அந்த 7 நாளும் வானொலி கணப்பாக இயக்கப்படும். 2 மத்தியமா இயக்கப்படும். குறைஞ்சது 2 மணி தான் இயக்கப்படும். அதுல அந்த பாட்டை மட்டும்தான் ஒழிக்கும். மாவீரர் பாட்டும் அந்த 7 நாளும் அதுல ஒழிக்கும். மாவீரர் பாட்டு எல்லாத்தையும் ஒழிக்க விட மாட்டாது என்றதை நான் சொல்லிக்கொள்றேன். தேசப்பாட்டு மாவீரர் பாட்டு தேசம் பாட்டு தேசிய பாட்டு மட்டும்தான். நமக்குள்ள எழுதப்பட்ட பாடல் அங்கே அதில் வரும். அதில் மாட்டு கருத்து இல்லை. ஸோ அதனால இது மாவீரர் வாரம். அதனால இந்த 21ஆம் தேதி மட்டும் நாங்கள் கொண்டு போய்கிட்டே இருப்போம். 20ஆம் தேதி நள்ளிரவோட அதுக்கு பிறகு வராது. நான் இப்போ சொல்லி அப்படின்னா இன்றைக்கு 15ஆம் தேதி இன்னும் 5 நாள் கிடையாது. அவ்வளோதான். 5 நாளுக்குலாம் ஒரு 15 பாட்டை போட்டு அடிச்சு தள்ளி விட்டுரும். மாவீரருக்கு நாங்கள் வந்து கொடுப்போம். இதில் வந்து எனக்கு சந்தோஷம் வேணும்னா அண்ணன் தம்பி எல்லாம் வர்றாங்க கதைக்கிறாங்க சந்தோஷம். அதுவும் இடத்த கொடுப்போமா அவர்களுக்கு கோபம் இருக்குன்னு தானே. கருத்தெல்லாம் போகும் ஐயா. அண்ணன் தம்பி என்னங்க பிரச்சனை? நான் கட்டிப்பிடி சாப்பிட்டு போறேன். சாப்பிட்றது நல்லபடியா பக்கம் சாப்பிட்டு நான் போயிடுவேன். நல்லபடியா புரியாணி அதெல்லாம் நந்திங்களா சாப்பிட்டு முட்டையும் பொறிச்சு அவிச்சு நந்திங்களா நல்லபடியா சாப்பிட்டு நான் அண்ணன் நந்தி போயிடுவேன். அவ்வளவுதான். நாங்கள் வந்து ஆரோக்கியமான கருத்து புதுசா மாத்துவோம். சும்மா உங்களை நான் திட்ட, நீங்க என்ன திட்ட, நீங்க கெட்ட வார்த்தை கொட்ட, அதுக்கு திருப்பி நாங்க கொட்ட, இதெல்லாம் வந்து அர்த்தமற்றது. அதெல்லாம் வேணாம். எல்லாரும் வாங்க வாங்க அக்கா மாதிரியும் கேட்கிறேன், தங்கச்சி மாதிரியும் கேட்கிறேன். சும்மா தேவையில்லாத அலட்டாதீங்க, கதைக்காதீங்க, விட்டுருங்க, கடந்து போயிருங்க, மறந்து போங்க. இதை மனசுல வச்சிருந்தா தான் காயம் தூக்கி போட்டுப்பாங்க. அதே தான் வந்துச்சுட்டு கழிச்சது போச்சு, நன்றி வணக்கம், நெக்ஸ்ட் ப்ளீஸ் அப்படின்னு போயிருங்க. மனசுக்கு வச்சிருந்து பள்ளி வாங்கணும், மன விட்டக்கூடாது என்ன அப்படின்னு போனீங்கன்னா அது வெறுத்தனம் கூடி படி நான் மண்டை பலதா போய் கொஸ்டின்ல போய் கிடைக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏதோ ஒன்று வந்துச்சே போச்சு, எல்லாம் கிளம்பா போச்சு, டேக் டிஷ் அவ்வளோதான். அதே மாதிரி ஆண்கள் போயிருங்க. பிரச்சனை வருமானம் இருந்துச்சா போகக்கூடாது, விட்டு கலந்து போயிருங்க, உங்களை பிஸி ஆக்கி விடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கு ஓடின ஓட்டம் இருக்கு இல்லையா, வந்தவனை கிழக்க ஓடி பெஞ்சவன் கையில காயம் இடிது பயங்கரவன். அது சப்பாத்தம் போனா இறங்கி ஓடிட்டேன், அந்த கல்லெல்லாம் குத்தி அடிச்சு கால் இடிது கீழே. இன்றைக்கு நாளைக்கு பாட்டு வரும்போது தெரியாது, அவ்வளோத்துக்கு வேதனையா கிடக்கு. குளிர் போற எப்படி இருக்கும், அதெல்லாம் பட்டி கிழிச்சு போகுது காலில். என்ன செய்யறது, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டான் போகணும், போற வழி இல்லை. அப்போ அதனால வந்து பொது ஒன்று வந்துட்டா இதெல்லாம் பார்க்கப்படாது, ஈரகம் பார்க்கக்கூடாது. ஆனால் அன்றைக்கு வந்தவர்களுக்கு நன்றி, சிறப்பு பிரிவுதான் வந்து நின்றாங்க, கணிவர் வந்து நின்றாங்க, எல்லாம் எடுத்துட்டு போட்டாங்க, கொடுத்தாச்சு. டிக்டாக்ல எனக்கு மிரட்டல் விட்டாக்கள் ரொம்ப ஜாக்கிரதை சொல்லிவிட்டேன். டிக்டாக்ல எனக்கு மிரட்டல் விட்ட பாட்டி, என் போட்டோவை போட்டு வச்சுக்கிற பாட்டி காமன் தரமா நடக்கும். சரி, ஓகே. ஸோ அதனால எப்பொழுதுமே இன்னொருவனோட படத்தை கொள்ளையடிச்சு அவன் பேரை கேவலப்படுத்தி எழுதிங்கல்ல, கில்லாடின்னு சொன்னீங்கல்ல, ஒரு நாள் 14 நாள் ஒரு நாள் மாட்டுவான். அதே மாதிரி நீ செய்த இதுக்கு ஒரு நாள் நீ மாட்டுவ. நீ எந்த போன்ல வச்சிருந்தா, எந்தெந்த டிக்டாக் ஐடி வச்சிருந்தா எல்லாம் மாட்டும். ஒன்றண்டா கிண்டுவான், வருவான். அப்போ தெரியுமா, எனக்கு தெரியாது, அது இவரா, வாங்க, நான் அழுது விட்டு என்ன வந்து போட்டு கலங்க பொருத்தி போட்டாரு எனக்கு இவ்வளவு அப்படின்னு போட்டுட்டு அவ்வளவு போட்டு எனக்கு எல்லாம் போட்டு அண்டு விட்டுருவான். அவ்வளோ துணை அண்டு விட்டுருவான். வச்சுட்டாங்க பாப்பாரு. எத்தனை ஐடி? 12 ஐடி டிக்டாக்ல. பேஸ்புக்ல டிக்டாக்ல 18, பேஸ்புக்ல 12 போட்டு என்னைய போட்டு நான் தான் போட்டு நான் அடிக்கிறேன். இங்க பாரு, வாங்க, இந்த போன் லொகேஷன் இங்க எவ்வளவு நடக்குது,
தெரியாது, நீயே கண்டுபிடியா. ரைட், அங்க பேஸ்புக்காரன் கொடுப்பான், இங்கால டிக்டாக்காரன் கொடுப்பான். இப்போ இவன் சிம்ம கலட்டி மட்டும் தான் நம்மளால எறிகிறது. பைத்தக்கார கூட போனும் பிடிச்சிருவான்டா. சீரியல் நம்மளது எல்லாம் அதுக்கு மாட்டிடும். பக்கத்துல எந்தெந்த போல நெட்வொர்க் அதுவும் மாட்டிடும். அது ஊம்பிட்டு புள்ளைன கூட இருக்கலாம், பொண்டாட்டி புள்ளையா இருக்கலாம், மற்ற சீக்கிரம் போனா இருக்கலாம், எல்லாம் நெட்வொர்க் பாப்பான். இந்த போன்ல இருந்து இந்த டவர்ல இருந்து இதுக்கு எந்த போன் வந்து கனெக்ட் பண்ணிச்சுன்னு அதையும் பிடிச்சி விட்டுருவான். சோழி முடிச்சு. இப்ப இது வந்து எங்க டிராவல் பண்ணி இருக்குது, அப்படி டிராவல் பண்ணி இது பக்கத்துல எந்த போன் மட்டும் மேல இருந்து எல்லாம் பிடிப்பான். மாட்டி பண்ணி தூக்கி எறிஞ்சிடும். எனக்கு ஒரு சொன்னால 8 மணிக்கு சம்பவம் நடக்க மாட்டேன், மாப்பிள்ளை செத்தானி, நான் இப்ப சொல்லி விடுறேன் கதை. சரி, என் போட்டோ போதுலாம் கவனமாரு. ரொம்ப நாளா நானும் அழுதுட்டு இருந்தேன். இப்ப சோழி முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி உங்களை எல்லாரும், ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும். அதான் சொன்ன, பாதகத்துல எனக்கு சாதகம். எவன் ஒருவன் ஒரு பாதகத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள சாதகம் அடிக்கிறான், அவன் தாண்டா, அவனதான் தலைவனா இருக்க முடியும், அவன் தாண்டா அவனை தன்மனவளவனா இருக்க முடியும். பாதகத்தை கண்டு பதறாது, அதுல ஒரு சாதகத்தை தேடி. நீ எனக்கெல்லாம் நான் எழுந்து காரணம் வந்த பாதகத்துல இருந்து நான் தேடிக்கொண்ட சாதகம் தான். நம்ம அந்த பார்த்து நம்ம வச்சு பைத்தியக்கார மாதிரி இருக்கான், களைச்சி அப்படியே நான் உடனே அவ்வளோத்துக்கு மூச்சு தலைச்சுத்தலாம். வந்து எனக்கு இந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும், குடிக்காட்டி எனக்கு உதடு காஞ்சிடும். காஞ்சி எனக்கு தலைச்சுத்து வந்துடும். வந்தா எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு உடல்நிலை பிரச்சனை எனக்கு வந்தா 45 நிமிஷத்துக்கு எனக்கு ஒன்றும் தெரியாம வந்து விட்டுரும். அதனால இப்போ தண்ணி போத்துல தெரியுமா, ஓடக்கூடாது. நான் ஓடினா எனக்கு ரத்த காயம் பார்க்க மாட்டேன், அந்த இச்சுக்கட்டு சத்தம் மட்டும் நான் பார்க்க மாட்டேன். வந்து நான் மயங்கி அதையே விழுந்துருவேன். அப்படியே கூட ஒரு 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 அப்பாவி குஞ்சுங்க, ஆனா பாய் மட்டும் முட்டிங்கன்னு நல்லா பேசும். நல்லா பார்க்க மாட்டுது. இந்த ஆடு மாடு ரச்சி வெட்ட இடத்துல இல்லை, அதை வெட்டுறத பார்த்தாலே எனக்கு சரிப்பட்டு வராது. பாடி பொத்தனை விழுந்துருவேன். ஒரு கடையில் போய் நிற்கிறேன், அப்படியே மாடாலாம் கொடி பெரிய துடவுடையா கொழி விட்டுருக்கான், அதை அப்படி வெட்டுறான். அப்படியே சுத்தின்னு வந்து நன்றி வணக்கம் ஓடிட்டேன். நீங்க அதெல்லாம் பார்க்க சரி வராது. அப்படியா நான் உண்டு இங்க இப்படி பேச வேண்டி கிடக்க, என்ன பண்றது? அதனால ரொம்ப களைச்சி போயிட்டேன். காலெல்லாம் போட்டது, இங்கெல்லாம் போட்டுதான் எனக்கு கஷ்ட காலம். என்ன செய்யறது? இருந்தாலும் ஒரு சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. அதாவது நான் திருப்ப சொல்ல உறவுல வந்து உங்களுக்கு யாராவது உங்களை திட்டாங்க, யாராவது உங்களை துரோகம் செஞ்சிட்டாங்க, அல்லது உங்களை கொடுமைப்படுத்தினாங்கன்னா கவலைப்பட, கடவுள் உங்களை காப்பாற்றிக்காண்டு போகும். நீங்க அப்படித்தான் யோசிங்க, நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். எந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நல்லது, அதாவது இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய மாட்டீங்கல்ல, அப்பதான் நீங்க தேடுவீங்க. அப்பதான் நீங்க அந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தேடி பிடிப்பீங்க. எங்கெங்கெல்லாம் போய் முறைப்படணும் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, இங்கெல்லாம் போய் செய்யுங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. வாட்சி போச்சு, எனக்கு தெரியாம போச்சு உலகம். இல்ல செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அப்பா வாசி தான் பட்ட படம் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க முழு பேரும் அள்ளி விட்டுருவான். நம்மளால இங்க வந்து எழுதுற முழுக்க வந்து மேல வந்து கதைச்ச வந்தான், ஒரே இல்ல கல்லையில வந்து அவனே வந்து கிண்டுறது. இப்ப மாட்டிடுவான். அவன் கேட்பான், இங்க வா, உனக்கு இந்த 10 ஃபேக் ஐடி எதுக்கு வச்சிருக்கிற, ஏன் வச்சிருக்கிற, என்ன இல்ல டைம் பாஸ் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. மாட்டிடுவான். உருட்டுறது பிரட்டுறது. இன்னைக்கு கூட அண்ணன் தம்பி நான் காப்பாத்தி விட்டு கும்பிடுங்கடா, இந்த காலில் வந்து கும்பிடுங்க. நான் பயப்பட மாட்டேன்டா. பயப்படாத கவனமே, அண்ணன் தம்பி கவனமே. பாவம், நீ இப்போ செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன பையனை செக் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துடா அந்த செய்தியை. நான் பேசியிருக்கேன் மாட்டேன் இதுல. என் அண்ணன் தம்பி பாவம், என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படி செய்யக்கூடாது. என்ன தொழில் தன்மை ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நான் கூட வாரேன்டா, என்னது பிரிவிஷ், என்னது பாதுகாப்பு நீங்க வேணா கொடுக்கணும் இல்லையா? அதை இளைஞர்கள் உள்ளவங்க செய்யறது இல்லை. மிரட்டுறது, உருட்டுறது, அடிக்கிறது, குடும்பத்தை குழப்பி விடுறது. இப்படிதான் ஒரு அக்காவுக்கு சம்பவம் நடந்துக்குது. அதுல யூடியூப்ல போய் பாருங்க, குட்டுக்குள்ள அக்கா. அவ கதைக்கிற அக்கா கூட புருஷங்காரன் என் கூட கதைச்சாரு. என்னன்னு செஞ்சாரு இப்படி? ஐயோ அம்மா, அப்பா தப்புடா. சரி, அப்புறம் என்ன அக்கா நல்லபடியா போட்டு வாங்குற. இவா ஓமக்கா இங்க எனக்கு அக்கா மாதிரி என்னட்டு அக்கா தொடங்கினா அப்பா 10 நாளியா அடியாய் அப்படிதான் சொல்ற. அடியாய், ஏன் புருஷன் கூட அவன் எனக்கு தாலி கட்டின புருஷன், எனக்கு 1000 இருக்குல்ல. நீ எப்படி வந்து என் புருஷனோட வந்து எனக்கு 2 புள்ள இருக்குது, நான் வாழ்றேன், நீ எப்படி இருக்கு குறுக்க வருவ? நீ யாரு? அங்க அக்கா துறக்குறா வாயப்பா, என்ன கிளிப்பு. அப்ப அந்த பொண்ணு யோசிச்சிருக்க, முதல் அக்கா போட்டு வாங்கின கிளிப்பாண்டா. ஒரு பொண்ணுக்கு கிழிச்ச கழிவு. உங்களோட என் புருஷன் உத்தமன் இல்ல. சரி, நீ இப்ப அவனையும் தேடி வந்த இல்ல? உங்களை தப்பான ஆளு. அப்ப தப்பான ஆளு தெரியுதல்ல, உனக்கு முன்னுக்கு பின்னு தெரியுமா? தெரியாது. எங்க வந்தாரு? போன்ல வந்தாரு. எங்க வந்தது? பேஸ்புக்ல வந்தாரு. எப்படி பண்ண? இன்பாக்ஸ் வந்தாரு, நான் போட்டேன். வந்த கூட நீ போவியா? ஆமா போவோம். பச்சு கிள்ளியாண்டா, கடைசியில பச்சுட்டு ஓடிட்டான். இந்த யூடியூப்ல போய் பாருங்க. வாழ்த்துக்கள். இப்படி பொண்ணுங்களை எப்பவுமே கணவன் மனைவி, நான் ஒன்று சொல்றேன், 1000 தான் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கலாம்.
ஆனால் மூன்றாம் தரப்புன்னு ஒரு ஆண் வந்து உங்கள் மனைவி மீது அபட்டமா குற்றம் சாட்டினாலும் சரி, அல்லது பெண் ஒருவர் வந்து உங்களை கணவன் மேல குற்றம் சாட்டினாலும் சரி, நீங்க விட்டு விட கூடாது. அது ஏன் புரிச்சுனப்படி எனக்கு தெரியும், நீ மாறண்டா அடிச்சு விட்டுருங்க. இஞ்சல போது உலகத்துக்கு மண்டில ஓடுங்க. அது போல இங்க வரைக்குல மூன்றாம் தரப்ப உள்ளுக்கு வர விட்டுட்டீங்கன்னா தோத்து போயிருவீங்க. இஞ்சல வச்சு மொங்குங்க, அவருக்கு தனியா வச்சு நல்ல சாம்பிராணி கூட அனுப்புங்க, அது வேற. ஆனால் மூன்றாம் தரப்புன்னு ஒருவர் வந்துட்டீங்கடா, இதை மட்டும் நீங்க கையாண்டீங்கடா, ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை பொறுத்த புருஷன் கூட நாளைக்கு என்னதான் பொண்டாட்டின்னு அவன் மறந்து உங்களை ஏற்றுக்கொண்டு போயிடுவான். கணவனா இருந்தாலும் மனைவியை ஏற்றுக்கொண்டு போயிடுவாங்க. இதுல உங்களுக்கு பரஸ்பர புரிந்துணர்வு வந்துடும். இப்ப ஸ்மூத்தா போகக்கூடிய வாய்ப்பு அதை ஏற்படுத்தி விட்டுரும். அதை விட்டுட்டு ஐயோ இந்த புருஷன், ஐயோ என் புருஷன் இப்படி பண்ணி விட்டாரு, ஐயோ என்று போனீங்கன்னா ரோட்ல சுடுவால போய் பாடு. சரியா? இப்ப வாழ்க்கை என்பது குடும்பத்துக்காகத்தான், பிள்ளைகளுக்காகத்தான். நாளைக்கு செத்து போயிடுவேன், நீ பிறந்ததே வாழ்றதுக்காகத்தான். இதுல கவனமா இருக்கப்படாது. இந்த உளவியலை உடைச்சுத்தான் உங்களை குடும்பத்தை சிதைக்கிறான். இன்னைக்கு பல குடும்பம் வீதியில் நிற்கிறதுக்கு காரணம் அடிப்படை புரிதல் இல்லாது. என்னதான் புரிஞ்சாங்க, நான் வாழ்ந்துட்டேன், 10 வருஷமா 20 வருஷமா வாழ்ந்துட்டேன், விட்டுரு. பிடிக்கல அப்படி தூக்கி போய்கிட்டே அவனை நினைக்க பார்க்காத, விடு. நீ அதை பற்றி நினைக்கிறதுனா நீ வந்து சைக்கோவா போயிடும், மனநலம் பாதிக்கப்பட்ட, விட்டு தூக்கி எறி அங்கால. அவ்வளவுதான் கேஸ். இதுல கவனமா இருக்கும், கவனமா இருக்கும். அந்த அக்கா கேட்டா கேள்வியண்டா, நான் ஜாழ்ப்பாணத்துல எங்க நடந்த சம்பவம் கிடக்கு, வீடியோல போய் பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க. அட்டி கேட்கிற அந்த அக்கா கேள்வியண்டா, அங்கால நான் நினைச்சிட்டேன், இவ்வளவு கேள்விக்கு அக்கா அங்கெல்லாம் புருஷங்களும் பச்சு வாங்கிருப்பான். விட்டு கொடுக்கவே இல்லையா? நான் பல முறை சொல்லிக்கிறேன், விட்டு கொடுக்கவே இல்லையா அந்த அக்கா? கும்புறேன் அந்த அக்கா கண்டனா போட்டி ரொம்ப நன்றி அக்கா. அப்படிதான் அக்கா இருக்கும். அக்காவுக்கு உள்ளுக்குள்ள பொடிலாங்க, இது உள்ளுக்குள்ள பயங்கர கோபம் வருது கணவன்ல. ஆனா அதை காட்டிக்கொள்ளல, கோபம் வருது, அதை அப்படி அடக்கிக்கிட்டு வச்சு வாங்குற அவாவுக்கு. அப்போ புருஷங்காரன் அழுகுறேன், இங்க பொண்டாட்டிக்குள்ள புருஷங்காரன் அப்படி கூப்பிட்டு அப்படியே ஓடுது புருஷங்காரன். அப்பதான் பார்த்தா ஒரு புருஷங்காரன் தன் மனைவி என்னை காப்பாற்றி விட்டால் அப்படின்னா எவ்வளவு குடைச்சல் அந்த பொண்ணு அந்த கணவனுக்கு கொடுத்திருப்பான். அந்த பெண்ணானது இந்த கணவனுக்கு பொண்டாட்டி சொல்ல போகும்போது எவ்வளவு மிரட்டி மட்டும் குடைச்சல் கொடுத்திருப்பா ஒட்டு அடியில. அப்ப யோசிச்சுட்டு போன அந்த கணவன், முதலையும் பொண்டாட்டி சொல்லியிருந்தா நான் தப்பிருப்பனே, காசு போயிருக்காது, நகை போயிருக்காது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கொடுத்தா கூடுவா பாருங்க. உன்னை கொண்டு பொலிசுல மாட்டோம் பாடி அவ கேட்கிற பாடி போமா இப்ப போக மாடி என்ற கூட்டுவேன், செம்ம கூடுவேன். இப்படி இருக்கணுங்க கணவன் மனைவிண்டா, இப்படி வாழப்படாதுங்க. வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், தவறு செய்யறது வளமை தான், அது மாட்டுக்கிறது இல்லை. ஆனா கணவன் என்று வந்து இன்னொருவர் உங்களை மிரட்ட வந்தால் கவனமா இருக்கு, விட்டு கொடுக்காதீங்க. கணவன் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. மூன்றாம் தரப்பு கிட்ட பொண்டாட்டி வந்து கணவன் விட்டு கொடுக்க கூடாது. அடிங்க, நீங்க வீட்டுக்கு ரெண்டும் சண்டை படிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போங்க, அது வேற. கதைக்காம கூட இருங்க, சாப்பிடாம கூட இருங்க, அது வேற. வெளியில மூன்றாம் தரப்புக்கு விட்டு கொடுக்காதீங்க. இதை மட்டும் கடைப்பிடிங்க, வாழ்க்கை வசந்தமாகவும் சிறப்பா இருக்கும். இதை கடைப்பிடிங்க. இன்றைக்கு நான் பார்த்த அந்த காணொலியில பார்த்த பல விடங்களை பதறது. அவங்க அந்த பிரச்சனை எதுக்குள்ள தெரியாம என் அண்ணன் தம்பி ஆசையில போயிட்டான், ஏதோ காசையும் கொடுத்து இழந்து போய் இப்ப சோகத்துல அவன் படுற பாடு இருக்க. பயப்படாத, எதிர்கொள்ள பழகுங்கடா. கும்பிடுகிற அண்ணன் தம்பி ஆராதனை ஒன்று வந்துட அதை எதிர்கொள்ள பயப்படாத, அடிச்சு விடு. வாங்கல தலை நிமிந்து நடக்கூடாது. இது மரண அடியா இருக்கணும் வைக்கு. யாரும் எவர அண்ணன் கதைச்சா போடு. ஆமா, நீ கதைச்சா நான் கதைச்சேன், இப்ப என்ன இப்ப மக்கள்கிட்ட நான் பதில் விட்டேன். நீ என்ன உத்தமையா? அப்ப நானும் உத்தமன். ஆமா, நான் உத்தமல, அப்ப நீ உத்தமையா? இப்படி போட அடி. நீ அப்படி அப்ப நீ அப்படித்தானே, நீ அப்படித்தானே, அப்படி கொடுத்து விடு. பாது விடாது. பிளாக்மெயில் வேண்டா, போயிட்டு போ. இப்ப ஒரு படத்தை உங்க படத்தை எடுத்து போட்ட மாதிரி நான் விட்டுருப்பேன், போடல. என்ன அடிச்சு போட்டு விட்டா தான் இவ எங்கெல்லாம் போய் வரும், வெளியில வண்டவாளம் வரும். அவன் வண்டவாளம் தான் வெளியில வரும். இப்படி எத்தனை பேரை மிரட்டிருப்பாங்க அந்த பொண்ணுங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் படத்தை போறது மட்டும் இல்ல, அந்த வெள்ளக்கார பொண்ணும் அந்த வேற ஆட்கள் தமிழ் படங்கள் எல்லாம் சேர்த்து எத்தனை பேரை படத்தை இறக்கி விட்டுருக்காங்க. ஒரு ஆள் அந்த படத்தை மட்டும் போட்டு பண்ணுகிறீங்க. இப்படி எத்தனை பேரை போட்டுப்பாங்க பாருங்க. அப்ப இந்த அண்ணன் தம்பிக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள ஏன்டா பிள்ளைகளுக்கு கூட உங்களுக்கு அறிவில்லையாடா? இது கொப்பங்க தான் பிள்ளை விட்டான் போடுறா, நீ நாளைக்கு அந்த பிள்ளை விடத்தான் போற விட்டுரு. இந்த நீ அதை விட்டுட்டு என்னண்டா அதை எதிர்கொள்ள முடியாம ஏன் பயப்படுறீங்க? எங்களுக்கு மானம் போய் விட்டது. டேய், ஒருத்தி வந்து ஒரு குடும்பத்துல வந்து நீ மானம் கட்டவன், நீ பைச்சான்னு சொன்ன போட மானம் கட்டவை சாப்பிட்ற பைத்துக்கிற விட்டு போடாங்களே தூக்கிட்டு. இன்னைக்கு போன் வந்துட்டு எல்லா 90% இப்படித்தான் நடக்குதுங்க. நான் புள்ளிவத்தை சொல்லி தான் போய் பாரு.
கிட்டத்தட்ட இதுல வர்ற அந்த குற்றவியல் கேஸ் வர்ற கேஸை வந்து சொல்றேன் 90 செய்துங்க நான் சொல்ல வரையில குற்றவியல் கேஸில் எப்படி கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% இந்த போனால தான் ஜீரணிஞ்சு போகுது. பயப்படாது கதைக்கிறது நல்லா இருக்கீங்களா எப்படி சாப்பிட்டீங்களா இல்லை என்னங்க நீங்க ஆமாங்க சொல்லுங்க சொன்னா அதை வட்டி விட்டுட்டு போடுறது அங்க சரி கிழிஞ்சு போச்சு. அவர் என்னங்கன்னு சொன்னார் என்னைய என்னண்டு அப்படி சொன்னார் பாருங்க பாருங்களா சரி ஸோ அதனால கவனமா இருங்க. கண்காணிப்பு தீவிரமா இருக்குது. ரவுண்ட் அடிக்கிறாங்க வந்து எவ்வளவு சீரியஸ் பாத்தீங்களா? இது ரொம்ப நன்றி. இனி எனக்கு எந்த பயம் இல்லை. பாதுகாப்பு. ஸோ அதனால கவனமா இருங்கள். நான் கும்பிட்டு கேட்கிறேன். ஒரு சில பெண்கள் அப்ப தவறால வந்து எவ்வளவு பேரோட இப்ப நான் கூட வந்து இந்த பாட்டல் தேய்க்கலாம் தருவாங்க தலைய பயம். சில கதையை கேட்கலாம் பாவம் அது என்ன ஏதாவது முறையில நான் உதவலாவோட பாகம் பயமா கிடக்குங்க. போய் கதைச்சிட்டா அவர் அப்படி கழிச்சிட்டு அந்த பயமா இருக்கு. பொண்டாட்டி எந்த வச்சு கைக்க முடியுமாங்க பக்கத்துல வச்சுட்டு ஒரு சிக்கலா இருக்கு. இப்போ ஒரு சில செய்யற இதனால எவ்வளவு பிரச்சனை போனிக்கிட்ட பாருங்க. அப்ப ஒண்ணும் செய்யல. அதுக்குதான் இப்ப வாட்ஸ்அப் இவரெல்லாம் கதையை போட்டுட்டு அவைய பாரு உள்ளுக்க வரினமான பாரு வந்தா பச்சு அடிச்சு கடைசியா நான் முடிக்கிறேன். இந்த 40,000 பேச்சரம் 40,000 பெண்கள்ல தமிழ் பெண்கள் உள்ளிட்டவர்கள் உள்ளடங்கப்படுறது. டிக்டாக் சமூக ஊடகங்கள் பிரதானமா டிக்டாக்லாம் அதிகம் நடைபெறதா புள்ளிவரங்கள் சொல்லுது. ஸோ அதனால கவனம். ஃபேஸ்புக் டிக்டாக் கவனம் சரியா. ஒரு சில பெண்கள் நீங்க செய்யறத காரணத்தை நான் என்ன சொல்றேன் ஆசை இருக்கு வெள்ளக்கார மாதிரி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு போ. கல்யாணம் கட்டம்னா அவன் எத்தனை பேரும் போவா அவன் போவான் ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளிக்கிழமை சைக்கிள் ஒன்னா டிஸ்கவர் பண்ண நீ போறிய அந்த டைப்புக்கு வாழ்ந்துட்டு போ. அதுக்காக வந்து இன்னொரு வந்து பிளேம் பண்ண இன்னொரு வந்து செய்யாது. அவன் கணவன் மாதிரி இருப்பான் பேரு கணவன் மாதிரி ரெண்டு செஞ்சுட்டு போவாங்க. தெரியாத மாதிரி இருந்து கண்டுக்காம போவார். நீ அப்படியே கண்டுக்காம போ நீ போய் கண்டுக்காம. நான் சொல்ற மாதிரி குடும்பங்களை பிரிச்சு கொண்டு போறதை விட்டுட்டு நீ செய். அது இதுல இன்னும் கொஞ்சம் கடமைண்டா. கல்யாணம் கட்டி அவாக்கும் புள்ள கல்யாணம் கட்டி இவருக்கும் புள்ள 2 பேரும் புள்ளையில விட்டுட்டு போய் அவரும் கல்யாணம் கட்டிட்டாரு இவரும் கல்யாணம் கட்டா. அவ புள்ளைய விட்டு போயிட்டா இவரும் புள்ளைய விட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு 3 வயசு 2 வயசு எல்லாம் இப்படி எல்லாம் கர்மம் இருக்கு. அது அப்படி என்னதாண்டா அதுல இருக்கு. புருஷங்காரனை விட்டுட்டு புள்ளையில விட்டுட்டு அப்படி இன்னொருத்தனோட ஓடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு என்னென்ன மனசு வருது. 3 வயது புள்ள 2 வயது புள்ளைய விட்டு போறதுக்கு பால் குடி புள்ள அது தாய்தேவ அந்த நேரத்துல அதுக்குள்ள இது இப்படி விட்டுட்டு போகணுமா? சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன்டா இப்ப 3 வயது பிள்ளைங்கன்னா அந்த புள்ளிகளை பார்த்தா ஒரு இதா வந்து 3 வயது 5 வயதுக்குள்ள பிள்ளைங்க அந்த புள்ளைய பெண்ணு தாய் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் அண்ணன் வந்து வேலை. இப்ப அந்த 3 வயது புள்ள தாய்க்காக அந்த புள்ளைய அப்பா எப்படி வளர்க்கிறது எப்படி வளர்க்கிறது? இது என்ன இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா இப்ப நீங்க வந்தா போங்க அதுக்கு ஓட வேண்டிய தேவையில்லை. நீ வந்து என்ன தவிர்க்க முடியாதுன்னா புரிச்சங்காண்டி சொல்லிங்கவா நான் இப்படித்தான் இருக்க போறேன் எனக்கு வேற வழி இல்லை எனக்கு இது இல்லாட்டி எனக்கு இத்தனை வராது நீ என்ன செய்ய போற. சில புரிச்சங்கான சரி போயிட்டு போனீங்கன்னா அவன் தண்டை வாழ போயிடுவான். பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு போறான். எப்படி இருக்காங்க அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க எல்லாரும் ஒரு சிலர் இருக்காங்க அப்படி. அப்ப விட்டுட்டு போங்க. அதுக்கு எதுக்குங்க குடும்பத்தை பிள்ளை எல்லாம் விட்டு எதுக்குங்க போறீங்க? நான் வந்து இந்த பெண்களை சொல்றாங்க வந்து அதே மாதிரி ஆண்கள் இப்ப அவங்க நான் பார்த்த ஒரு அக்கா வந்து காது கேட்காது வாய் விட பேச மாட்டான். அந்த அக்கா வந்து பாவம் அந்த 3 புள்ளையிலும் சின்னல விட்டு போயிட்டு அவரு அவக்கு இது தெரியலன்னா அவ நல்ல வடிவான அக்கா ஆனா வந்து அவ கேட்காது. இது ஆக்சுவலா போச்சு அப்புறம் நான் கேட்கல பள்ளிக்கத்தை போய்க்க பார்த்தங்கன்னா வருவா முந்திருந்த வீட்டுக்குள்ள 2011-14 சொல்றேன். அப்ப அந்த அக்கா வருவா பாவம் அவதான் அந்த புள்ளைய வளர்க்குறாங்க. அவக்கு நினைச்சு பாருங்க காதும் கேட்காது வாயும் பேசாது வராது கண்ணு தெரியுமாக்கா காது அவக்கு வடிவா கேட்காது வாயை வச்சு கதைக்கிற வச்சுதான் அவ பதில் சொல்லுவான். அவ இப்படி 3 புள்ளையோட அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அக்கா சின்ன பிள்ளைங்க அவங்க அரசாங்கத்தின் உதவி எடுத்துக்கிட்டு அவங்க வேலை இது எப்படி இருக்குங்க பாக்க நம்ம நான் அப்ப கார் வச்சிருந்தேன் கூட இல்லை நான் வர இல்லை அப்படி கும்பிடுவேன் இப்படி என்றுவாங்க. பள்ளிக்கூடத்துல நம்ம விட கொஞ்சம் இருந்தா வரமாட்டாங்க அவங்க. ஏன்னா அவ பாருங்க கணவனை விட்டுட்டு போய் நம்மோட வந்தா கூட தப்பா கதை வந்துடும் பயத்துல அவ எப்படி என்றுவா பாவம் கண்டா இப்படி எண்ணுவாங்க அல்லது இப்படி எண்ணுவாங்க.
எனக்கு அதை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த அக்காட நினைவு தான் வரும். இப்படி எத்தனை அக்காக்கள் இப்படி இருப்பாங்க, தங்கச்சி மாதிரி இருப்பாங்க தெரியல. சரி நான் என்ன சொல்லணும், ஆங்கிலம் நான் புத்திமதி சொல்லணும், தப்பா நிற்காதீங்க. ஆசை வர்றது வளம் தான், அதுல கடந்து போயிருங்க. சிலத்துல விட்டுட்டு வெளியில வந்துருங்க, அதுக்கு தொங்கி கொண்டு நிற்காதீங்க. நான் என்ன சொல்ல வாழ்ந்து சொன்னால் இப்போ கொஞ்சம் கரப்பாடை பிடிக்கிறாண்டா வலை வீசி பிடிங்க. ஒரு குறிப்பா உங்களுக்கு தகவல் கிடைச்சிட்டு இப்படிலாம் செய்யணும்னா அந்த கரப்பாடை இழுத்து அடிக்கணும் வேண்டாம், அதே வழிக்கு போய் அடிங்க. வேற வழி இல்லை, விட்டக்கூடாது. அப்படியே முழுக்க தோண்டி எடுத்து அடிங்க. ஆனா இப்படி வந்துட்டு இப்ப நான் எனக்கு அந்த 3 வயது புள்ள, அந்த 2 வயது புள்ள, பொம்பளை பிள்ளை தான் அதுல என்னங்க 10 வயசு, அது வயசுக்கு வர்ற மட்டும் அம்மா இருக்கணும் என்ன? அது எப்படி போய் அந்த அப்பா எப்படி வளர்ப்பாரு? எல்லா அப்பாவும் அப்படி இல்லை. சில அப்பா நல்லா வளர்க்குறாங்க, சில அப்பா மாதிரி வேலை பழுவுல இதுல விட்டு போறாங்க. இதுக்காக ஒரு காரணம் சொல்லுது. இப்போ பொண்டாட்டி விட்டு போயிட்டா புள்ளைய பார்க்கல, அவரை ஒன்றும் கல்யாணம் கட்டிடுவாரு. அது சித்தியா வந்திருக்கு, இந்த பொம்பளை பிள்ளை ரெண்டையும் கொடுமைப்படுத்தும். நான் என்ன சொல்லலாம், வெளிநாடு வந்துட்டீங்கன்னா நீங்க இருங்க, இதுக்கு போகணும்னு நான் சொல்ல வரையில்லை. பட் அதுக்காக கல்யாணம் கட்டினா பிறகு புருஷங்காரன் பொண்டாட்டியை விட்டு போறது, பொண்டாட்டியை புருஷன் விட்டு போறதுலாம் இது என்னங்க? இது ஒரு உடன்படிக்கைக்கு வா. உனக்கு ஆத்தா குழந்தைக்கு வரலாம் புள்ளி அடிச்சுன்னா இப்படி எனக்கு தெரிஞ்ச அண்ணாமெல்லாம் இங்க இருக்காங்க, விட்றா தம்பியான்றாரு. சில வயசு நான் கலைக்க முடியாது, பார்த்தா எனக்கு பரதாம இருக்கும். ஆனா வெளியில ஒன்று 2 பேரும் ஏதோ கணவன் அப்படியே ஒட்டுவா இருக்கு, உள்ளுக்குள்ள கீரியும் பாம்பு. அவர் வேற கட்டில், அவ வேற கட்டில். அவ இங்கே போன்ல காய்ச்சி நினைப்ப அவர் அங்கே வஞ்சிது. அவர் பிள்ளைக்காய் என்னத்தையும் செஞ்சுட்டு போட்டு முடி, நான் நிம்மதியா இருக்கணும். அவர் தண்ணி அடிச்சுட்டு அவருக்கு போத்துல வாழ்க்கை சோத்தை போக்குறாராம், போத்து இல்லை அவர் அடுத்தவர். அதாவது அந்த மனநிலையில இருந்தா தான் அந்த பதவி பலிதி சொன்னா நக்கலா இருக்கும். அப்படி யோசிச்சு பாருங்க. இங்கே பொண்ணு வந்துட்டு ஒரு கதைக்கிறார், அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைக்காக வாழ்க்கை. அவர் தான் வேலைக்கும் போகணும். அவன் வேலைக்கும் போக விட்டான்னு இருப்பான். ஏன் காய்ச்சல வாழ்ந்து கொண்டு புடிச்சவங்க ஆப்படிச்சா அந்த ஆம்பளைக்கு இவ்வளவு கோபம் பெறும். சமைக்கும் பேக்கல இல்ல, விரும்பினாலும் சமைப்பா. எல்லாரும் அவரையும் சமைக்கணும். பிள்ளைல கடையில் எடுத்து போய் இவர்த்தாங்க காசு, அல்ல வேலை முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டை கொண்டு வான்றது. நினைச்சு பாருங்க. வெளிநாடு வழிய இலங்கைடா பரவாயில்ல, இங்க அப்படி பண்ணலாமா? இன்னொரு பாட்டிக்கு போனாங்க, கணவன் மனைவி. அவ டீச்சரா இருக்கிறா, தமிழ் டீச்சரா இருக்க. ஒரு ஈஸ்டமன் நினைக்கிறேன். ஒரு பாட்டிக்கு போயிருந்தேன். இளம் குடும்பம் தான். அவரும் தண்ணி, இவரும் தண்ணி. அப்ப அங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு விளங்கிட்டு, சமாச்சாரம் விளங்கிட்டுது. அங்க அவ மனைவிக்காரி கரெக்ட் பண்றாங்க. அவரால் எங்க நான் பொய்யில யோகா இல்லை சொல்ற சீரியஸ் நடக்குது. எனக்கு அதான் புது அனுபவமா இருந்தது. எனக்கு அதை விளங்கிட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அதுல இருந்து பார்த்தேன்னு விளங்கிட்டு எனக்கு அங்கே ஒரு பொண்ணு வந்தா கல்யாணம் கட்டில, அந்த பொண்ணுக்கு வலை வீச்சு நடக்குது. பத்தியில அவங்க உலக்க ரெஸ்டிலுக்கு வாழ்றாங்க, அல்ல வேற ஒரு உலகத்துல வாழ்றாங்க. கல்யாணம் பிள்ளை இருக்கு. கண்ணுக்கு மேல பார்த்து எனக்கு சிக்கண்டு திக்கண்டு போச்சு அப்படின்னு போச்சு. நான் தெரியாம மாதிரி நைஸா அழுகிட்டேன். எதுக்கு நமக்கு? எதுக்கு நான் சொல்லணும், நான் இது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். காலங்களில் இப்படி வருவதை தவிர்க்க முடியாது. அது மாட்டு கருத்து இல்லை. அதுக்காகத்தான் நம்மள இப்போ கொஞ்சம் பேரை பார்த்தா டீமா நம்ம ஆம்பளை அப்படி இறங்கியிருக்காங்க. 6 கண்டுபிடிக்கிறதுக்கு விரைவில் கனதெல்லாம் உருளா போதுன்றது மட்டும் முடிவாகுது. வாங்குங்க, எல்லாரும் வாங்குங்க. பேசாம விட்டு போயினா தப்பிருவி. நம்ம இல்லையா கனதெல்லாம் உருளா போகுது. என்னத்தையும் செய்யுங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு, நாசமா போங்க. அதனால கவனமா இருங்க. அண்ணன் தம்பியில கும்பிடுக்கிறேன், கவனமா இருங்க. கணவன் மனைக்கு நான் அந்த பார்த்ததுக்கு சொல்றேன். குடும்பம் சொன்னா கவனம் ஐயா, கவனம். உங்களோட பிள்ளைகள் இருக்கும் அதில் பாவம். ஒரு சிலர் ஒரு குரோத புத்தியில செய்யற வேலையால ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம் சிதைஞ்சு போது செய்யாதுங்க. கும்பிட்டு கேட்கிறேன். அவங்க தப்பி நான் உங்களை இல்லைன்னா மன்னிப்பு நான் கேட்கிறேன், செஞ்சுறேங்க. யாரை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வேணா நான் அவங்க மனைவி செஞ்சான்னா கணவன்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். மனைவி செஞ்சான்னா கணவன் செஞ்சா மனைவி மட்டும் மன்னிப்பு கடன் விட்டுருங்க, கடந்து போயிருங்க. பொறுப்போட இதோட தெரியாதீங்க. பாவம், பிள்ளைகள் பாவம். நீங்க நாளைக்கு வயசு நீங்க போயிருவீங்க. இந்த பிள்ளைகள் நாளைக்கு கல்யாணம் கட்டுற வயசு வரைக்கும் அங்க 2 மாலை எடுத்து கொடுக்காங்கிற கலாச்சாரத்துக்கு நிக்கணும். அவ போனீங்கன்னா என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. கவனமா இருங்க. இல்லைன்னு சொன்னா அது விடாது. ஸோ தம்பி எதுக்கு நான் சொல்லணும்னா, நம்ம தேடிட்டு போய்க்கல. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வர்றது. ரொம்ப கவலையா இருக்கு பார்க்க. கவனம் இருங்க. அந்த சில படங்களை சொல்றாம குரோதத்தை வச்சுக்கொண்டு குடும்பங்களை பிழைக்கிறீங்க, செய்யாதீங்க. கட்டசி இந்த சாவந்த காரணமா உங்களை விடாது. ஒரு அற்ப இதுக்காக நீங்க போய் ஒரு குடும்பத்தை குழைச்சி புரிச்சு அதுக்கு போறீங்க. ஒரு பெண்ணுக்கு பொண்ணு எதிரியா இருக்கிறீங்க. நாளைக்கு இன்றைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தவர் நாளைக்கு உங்களை வச்சிருப்பாருன்றது என்ன நிச்சயம்?
அவன் சந்தேகப்படுவான். நீ அவளையே விட்டுட்டு வந்த நீ, அவனையே விட்டுட்டு வந்த நீ, என் கூட நீ எப்படி பண்ணாலும் சந்தேகப்படுவான். கமரா கூட்டி வாசலுக்கு வச்சிருப்பான், போனை செக் பண்ணுவான், போன் வாங்கி தர மாட்டான், இன்டர்நெட் வீட்டுக்கு பூட்ட மாட்டான். இப்படி நான் பலரை பார்த்துருக்கேன். எங்க அந்த கணவனை விட்டுட்டு, முதல் கணவனை விட்டுட்டு அந்த புள்ள வந்துடுச்சு, இவரை கட்டிக்கிட்டாரு, புள்ளையெல்லாம் பெற்றுக்கிட்டாரு. அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளா வர மட்டுக்கும் அங்க இன்டர்நெட் இல்ல, ஒரு போனுக்கு கூட அவாக்கு லைன் போன் கூட கொடுக்கலைங்க. எப்படி இருக்கும்? போனா என்ன கண்டா அடி கண்ணால தான் கண்ணீர் ஓடும். நான் பேசாம பார்த்துட்டு இருந்துருவேன். இதெல்லாம் வாழ்க்கையா? எவ்வளவு மனவழி. செய்த ஒரு தப்பு, அந்த கணவனை விட்டு உன்னோட வந்ததாண்ட நான் செஞ்ச தப்பு, என்ன நீ அழுகதான், ஒன்றும் கதைக்க முடியாது. தப்பு செஞ்சாச்சு. ஒரு 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 நிமிடம் நீ அதை முடிவெடுக்க தவறியதன் காரணத்தினால இன்னைக்கு வாழ்க்கையில உன் புள்ளியல் பெருசா வந்து நீங்க வயசு போய் இப்ப சாக போறீங்க. அவ்வளவு அனுபவிச்ச அந்த 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 மன வேதனை இருக்கு இல்லையா? இந்த பக்கத்துல இருந்து பார்க்கின்ற உலக என்னங்களா அப்படி இப்படி இருக்கு. என்ன வாழ்க்கை? நானா விட்டு ஓடி எப்படா பைத்திய கிளப்பில போனா எனக்கு பேரு கட்டு போயிருக்க பொறுத்து 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 ஒரு மாதிரி ஒரு சைக்கோ மாதிரியே வந்தாச்சு. ஒருவங்க கூட பேச இயலாது, அண்ணன் தம்பி வந்தா கூட பேச முடியாது. சந்தேகம் யாருக்கு? அடுத்த பொண்ணு இல்ல காதலிச்ச புருஷங்கனுக்கு சந்தேகம். அப்ப அவருக்கு நல்லா இனிச்சது. இப்ப வந்தா எல்லாரும் கேஸ் இருக்கு இருக்கு. கவனம் பார்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் அவர் என் கையை பிடிச்சிட்டாரு, என் காலை பிடிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கும்பல் இருக்கு. அவர் அப்படி பார்த்துட்டாரு, அவர் இப்படி பார்த்துட்டாரு, இப்படி கொஞ்சம் கூட அவர் நான் போறேன் அங்க போன போட்டு ஏண்டி நான் வந்தேன், அவர் என்ன எப்படி மேலங்களையும் பாக்குறாரு. ஆமா, மேலங்களையும் பாக்குறா எனக்கு ஆட்டிக்கிட்டு போட்டு போட்டு போறேன், தொப்பையம் பண்ணி எங்க காட்டிட்டு போடுறேன், ஒழுங்கா போட்டுட்டு போ, பார்த்தா பேத்த குட்டி மாதிரி எதுக்கு போட்டு போறேன், அவர் என்ன இப்படி பார்த்து விட்டாரு. இதெல்லாம் உடைச்சு பேசாதாண்டா அந்த அண்ணன் தம்பி செஞ்ச வேலை நீங்க செய்யாத. பொண்ணுங்களுக்கு எதிராக சொல்லி இப்படி செய்யற பொண்ணுங்களுக்கு சொல்ற மாதிரி எல்லாரும் நான் சொல்லல. அவர் மேலே எங்களையும் நீ பாக்குறார், நடக்க விட்டுட்டு போன ஒரு நக்கல் இங்கே நிற்பாரு. ஆமா, நீங்க என்ன மாதிரி அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? கல்யாணம் வந்து பிள்ளை பத்திரிங்க தொப்பா காட்டணுமா? அது கண்ணாமல மேலே எப்படி இழுத்து போட்டு போட்டு போடுவார். என்ன அது பெண்ணுக்கு எண்ணெய் தெரியுது, அது பெரிய முதலே கட்டி விடணும் போல இருக்கும். அப்படி எண்ணெய் கொஞ்சம் பானாப்படம் ஏனம் அப்படியே தெரியும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு ஏப்பா முன்னுக்கும் ஜக்கெட்டை வச்சு போடலாமே, காத்து பிடிக்கிறது வசதியா? இந்த காத்தைகளுக்கு திருப்பி நீங்க பாதுகாப்பு கொடுக்காம தான் பிரச்சனை. இந்த கையை பிடிச்சி விட்டார், அவர் என்ன அப்படி வந்தார். போ இந்த ஆன்லைன்ல போய் பாரு, இப்படி கதைக்கிற இந்த பாயை சொல்ற மாதிரி இந்த ஆன்லைனை தட்டி போய் பாரு. பார்த்தீங்கன்னா பாயை பொத்தி கொண்டு இருப்ப, உனக்கு வெளியுலாம் தெரியாது. போய் பாரு, உன் வயசுக்கு வாங்க அங்க போய் பாரு, அதுல போய் பாரு எவ்வளவு இருக்குன்னு போய் பாரு. நான் சொன்னதை போய் என்ன வந்து சொல்லு, சொன்ன போய் என்ன வந்து சொல்லு. எனக்கு ஒன்றும் தெரியா வர்றது. அவர் என்ன கதைச்சு போட்டாரு, அவருடைய வயசுக்கு என்ன? இப்ப இது என்னன்னா இந்த விஷயங்களை உடைச்சு பேசாத பழைய பஞ்சாயத்துக்கு இருந்தோட அடிச்சு விடுறது. அவர் பார்த்துட்டு போய் நான் யூடியூப்ல போய் பாருங்க, இதுல கைகளை என்ன சொல்லி விடுறேன்னா விழிப்புணர்வு நான் சொல்றேன். இந்த வெள்ளக்காரங்க ஒரு பேரோட யூடியூப்பர் எடுத்து போட்டுக்காரு, மில்லியன் கணக்காக பார்த்துருக்காங்க. அது ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 16 இருந்து 21 வயசு வரலாம்னு நினைக்கிறேன். 16 வயதாக 21 வயசா அப்படி எப்படி உண்டு. அப்போ அதுல வயசானவங்க வர்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 40க்கு மேற்பட்ட பெண்களை அவங்க உடல்ல இதை வச்சு அடையாளம் காட்டுறாங்க. கண்டுட்டு இந்த பொடியினை விடுறாங்க. விட்டுட்டு கேட்குற உனக்கு என்ன பிடிச்சிருக்கு கொஞ்சம் பேர் சிரிச்சுட்டு போறாங்க. கொஞ்சம் பாட்டிமார் கொஞ்சம் பேர் வெறினோம் வந்துட்டு நீங்க கூட்டிட்டு போறேன்றாங்க. அப்ப அதை எடுத்து வீடியோ போடுறேன். பெருசுலாம் யூடியூப் போட்டு அவன் கையை காட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு. அப்போ 16 16 இருந்து 21 வயசு படினா அதிகமா பிடிக்கிறது யாரு? பாட்டிமார். யூடியூப்ல நடக்கு, டிக்டாக்ல நடக்கு, சாரி யூடியூப்ல நடக்கு, போய் பாருங்க. பிறகுல யூடியூப்ல எடுத்து போட்டுங்க, கணவர் போட்டுக்காங்க. அப்போ வெள்ளக்காரிங்க வந்து இந்த சின்ன பொடியினை பார்த்து போறாங்க. நம்ம ஊர்ல அவட வயசுக்கு இங்க வார நக்கல் இவைக்கு அந்த 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 பாட்டிமாருக்கு சொல்றோம். போய் அந்த வீடியோல போய் பாருங்க. இந்த நக்கல் நீங்க கதைக்க மாட்டீங்க. போய் பாருங்க எத்தனை பேர் வர்றாங்க. உங்களுக்கு இது தெரியாது. எங்களோட சமூகத்துக்கு வெளிநாடுகளில் வாழ்கிற பொழுதும் இந்த விடயங்கள் தெரியாது. தெரியாம நீ வந்து அடிச்சு விட்டுன்னு போய்கிட்டே இருக்கிற பைத்தியக்காரத்தை. போய் பாருங்க, அந்த யூடியூப்ல இருக்குது, போய் பாரு, அதை பார்த்து திருந்துங்க. இதுல எவனும் பேசுறதும் இல்லை, கடத்துறதும் இல்லை. ஸ்ரீலங்கால இருந்து அப்படியே அப்டேட் இங்க வந்து இருக்கிறது, இருந்து விட்டு அடிச்சு விடுறது.
அடுத்த மேல அவதூறு அடிக்கிறது. போய் பாரு, அதை போய் பாரு. இது என்ன பாருங்க. இது ஏன் இப்படி சொல்றாங்க? இதனூடாக வெளியில கொண்டு வர கருத்து இன்னொன்று. பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு சைனீஸ் 16 120 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க. 16 120 மில்லியன் பேர் பார்த்தாங்க. நான் விழிப்புணர்வு சொல்றேன். இந்தியாவில் கூட சம்பவம் நடந்துச்சு, ரியல் நடந்துக்குது. அந்த இந்தியாவில் நடந்த சம்பவம் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல ஒரு தங்கச்சி போறாங்க, அவக்கு மாதவிடா வந்துட்டு இந்த பிள்ளைக்கு, அவ அதுல இருந்துட்டா. எல்லாம் போய் வராங்க. அப்போ ஒரு அண்ணன் வந்து கேட்கிறாரு, ஏமா இதுல இருக்குது? எனக்கு தங்கச்சி வெக்கப்படல, எனக்கு மாதவிடா வந்துட்டு, நீ இப்படியே இடமா வந்து அந்த அண்ணன் போறாரு, அதை பம்பசா வாங்குறாரு, வண்டி அந்த பிள்ளையை கொடுத்து அங்க மாத்தி விட்டு இறக்கி வரதா போயிட்டா கொண்டே விடுற பிரபல செய்தியா வந்துக்குது. அப்போ ஒரு புள்ள ரோல இருந்தா ஏமாண்ட கேளு, வயிற்று குத்தன்னு சொன்னா அதுக்கு இதுதான் அர்த்தம், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணப்பாரு. ஒரு புள்ள வேலத்துல போயிருக்குது, அதுக்கு வந்துட்டு அதுக்கு போல வயிற்று குத்தம் இருந்துருக்கு, ஏழாம் வயிற்று குத்து தாங்க முடியாது இருந்திருக்குது. அங்க மேனேஜருக்கு புரிய மாட்டேன்ட்டு அவங்களுக்கு நான் பிரேக் எடுக்க போறேன், இல்ல கிடக்கல, அங்க நின்றவன் போய் மேனேஜருக்கு சேட்டை பிடிச்சிட்டான். நீ கல்யாணம் கட்டிக்கணும் கூட பொண்டாட்டி இந்த வழி தெரியாதுக்கான பைத்தியக்கிறப்ப மேனேஜர் அவன் போய் கேட்டுக்க, இந்த புள்ள அவன் அக்கா தங்கச்சி பிறந்தவன் சொல்லி, ஏன் எங்க அக்காவுக்கு வந்திருக்கு, இந்த பிள்ளைக்கு என்ன வருத்தம் வந்திருக்கு, கேட்காத ஓமன் இருக்கு. அப்பதான் அந்த மேனேஜர் மண்டைக்கு அப்பதான் உரைச்சிருக்கு. உடனே அவன் சாப்பாடு கொடுத்து அங்க போய் விட்டுட்டான். கெட்ட ஹவுஸுக்கு அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் ஓட்டர் போட்டாங்க, இப்படி வந்தால் நீங்க சிறப்பு செலவு கொடுக்கணும். இன்றைக்கு இந்தியாவில் மாதவிடாய் வந்தால் அந்த நாள்ல சம்பளத்தோட லீவ் ஒன்று சட்டம் கொண்டு மோடிக்கு நான் கைதட்டி விடுறேன். சூப்பர் ஐடியா, இப்படி கொண்டு வச்சிடலாங்க. இதை எடுத்து பேசுங்க, இதை பற்றி சும்மா அவதூறு இதை பற்றி பேசு. பலியும் பேரும் தெரிஞ்சதானே உங்களுக்கு. அந்த பக்கத்துல வேணா மணக்குதுண்டா, போனா வெடுக்கடிக்கும் தானே பரதேசி பேல விட, அதுக்கு மணக்குது கிட்ட வராங்க. என்ன இது கேடு கட்ட விட்டாங்க. நக்கல் அந்த சில அந்த ஆண்களை பார்த்தா பொறுப்பு தாங்க, அவ்வளவு நக்கல். ஏடா அக்கா தங்கச்சி புறக்கலடா நீங்க. அந்த கண்டுபிடிச்சா நக்கல் என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கு மனவளச்சில கொடுக்குறாரு. விட்டு கடந்து போவான் பேசாம. வேலைக்கு வந்தா 8 மாதத்துல வேலை செய்யணும்னா அதுல என்ன பண்ணுங்களா அதுகள்? நீங்க விட மாட்டீங்க, அரை மதத்துல கூட சாப்பாடு விட மாட்டீங்க, அதுல என்ன செய்யுங்களா அதுகள்? பக்கத்துல பொண்ணு அடிக்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வேறு நாட்டுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க மொக்க மாட்டீங்க. அந்த ஆண்களை சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ல அந்த சில மொக்க மாட்டாங்க சொல்ல புரிஞ்சு கொள்ள பழகு. இதுல சமனா பயன்படுத்தா போல வந்து கட்ட நாங்கள் அப்படி கதைக்கிறோம் மொக்கு கூட்டம். என்னதுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? நான் வந்து இதுல போய் பாருங்க, தயவுசெய்து போய் பாருங்க. எல்லாம் மனுஷர் தானே. அதுல ஜப்பான்ல 160 மில்லியன், ஜப்பான 160 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. அது சின்ன பிள்ளைங்க. அவன் நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 12 வயசு 15 வயசு நினைக்கிறேன். ரோட்ல இருக்காங்க, பின்னுக்கு அந்த பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க, சிவப்பு அடிச்சு விட்டுருக்காங்க. அந்த பிள்ளை நடந்து போகுது. அதுல போய்க்கல. அதுல உதவி செஞ்சவங்க வந்து அதிகமானது 100 பேர்ல 70 பெண்கள் தான் போய்க்கிறாங்க. இல்ல தெரியாது இருக்குது, இல்ல அப்படி வந்துட்டு நாங்க கொண்டு மெட்ராஸுக்கு கடையை கூட்டி கொண்டு போய் நின்று எக்கட்ட கலட்டி மறைக்கிறது, அந்த பிள்ளையை கொண்டு போய் இங்க வாங்கன்னு கலைக்கிறது எல்லாம். அதாவது இந்த சமூகம் இப்படி வந்தாலும் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறாங்க, எப்படி அவங்களோட ஆக்சிடென்ட் பாக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. விழிப்புணர்வு 160 மில்லியன் பேர் கமெண்ட் போய் பாருங்க. பெல்ட்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிறகு சைனாவோட மக்கள் விழிப்புணர்வா இருக்கிறான். 100க்கு 70 விதமான மக்கள், அதுல 70 விதமான பெண்கள் உதரம் கண்டு விட்டுட்டு போயில்லைங்க. அது வயசுமான ஆண்கள் கூட, இளம் வாலிபர் கூட, இங்க வாமா தங்கச்சி வாமான்னு கூட்டிட்டு போய் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அப்போ இதை வந்து தமிழ் ஊடகங்கள் பேசினா வந்து இதை வந்து வேற கதைகளை அடிக்கிறான். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனை, இதெல்லாம் உடைச்சு பேசு, விழிப்புணர்வு கொண்டு வா. வெள்ளக்கார ஊடகங்கள், சயின்ஸ்காரங்க, காப்பிளிகள், ஆப்பிரிக்க நாட்டவர்கள், அரபிய நாட்டவர்கள் செய்யறான். அவன் கூட செய்யறான். இதுல பற்றி எங்களால ஒரு அறிவுரமா கொண்டு வா, விழிப்புணர்வு கொண்டு வா. ஒண்ணுமே ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அவன் சமைச்சா இவனும் சமைக்கிறது, அவன் கார் வாங்கினா இவனும் கார் வாங்குறது, அவன் வெள்ள பொண்டாடி கட்டினா இவனும் வெள்ள பொண்டாடி கட்டுறது, அவர் 100 போல தாலி கட்டினா இவர் 100 கட்டுறது, அவர் மண்டையில முடி நட்டா இவர் மண்டையில முடி நட்டுறது, அவ காப்சாரி எடுத்தா இவன் காப்சாரி இருக்கிறது, அவ மேக்கப் போட்டா இவன் மேக்கப் போடுறது, அவ சொண்டுக்கு பூசினா அவன் போய் சொண்டுக்கு பூசுறது, அவ தொப்பையை காட்ட இவன் தொப்பையை காட்டுறது, அவ பிஎல் அடிச்சு விட்டா இவன் பிஎல் அடிச்சு, அவ ரேஞ்ச் ரோட்டா இவன் ரேஞ்ச் ரோடு. என்ன பைத்திய கருத்தனை இது? கோபத்தில் கரைக்கிறேன். இந்த சம்பவங்களை பார்த்து ஆய்வுன்னு சொல்லிக்க எல்லாம் வந்தால் எங்களுக்கு காட்டும். அதில் பார்த்ததுல இன்னைக்கு வெறுத்து போச்சு எனக்கு. சரி வாங்க, நம்மட காதல் ராணி செபந்தி இந்த பாட்டை ஒன்றை போட்டுட்டு நான் முடிச்சுட்டு நான் போயிடுறேன். 10 மணி ஆகி நாளைக்கு பாட்டை போடணும். கை வலிக்குது, ஐயோ.
தலுக்கு புழுக்கு செவ்வந்தி தக்காளி உடம்பு காதல் தேவதை போறா ஐயா கைது செய்து போறாங்க கைது செய்து போறாங்க செவ்வந்தி சிரிச்சா என் மனச பறிச்சா ஐயோ ஐயோ செவ்வந்தி சிரிச்சா என் மனச பறிச்சா எனக்கு என்ன ஒருத்தி என் மனசுல இருந்தா இவள கண்டதும் அவள மறந்தேன் அடே மாப்பு அவள மறந்தேன் மாப்பு அவள மறந்தேன் கஞ்சராணி நீ தாண்டி காதல் ராணி நீ தாண்டி கண்ண குழி பேரழகே கட்டிக்கவா வேண்டி தலுக்கு புழுக்கு செவ்வந்தி தக்காளி உடம்பு காதல் தேவதை போற ஐயா கைது செய்து போறாங்க கைது செய்து போறாங்க அனுராயா அவள விடுங்க அம்சமான பிகர் பாருங்க என் மனச பறித்த தேவதையா விடுங்க செல்ல குட்டி செவ்வந்தி என் செல்ல குட்டி செவ்வந்தி என் மனச கெடுத்து எங்க நீ போற நீ இருக்கும் சரக்கு நானும் வராவா கூட்டணி போட்டு ஆட்சி அமைப்போமா ஓ மடியில் நான் உறங்க என்ன நீ தாலாட்டு கண்ண குழி காட்டி என்ன நீ கதலி அடியே என் செல்ல குட்டி என்ன நீ காதலி தலுக்கு புழுக்கு செவ்வந்தி தக்காளி உடம்பு காதல் தேவதை போறா ஐயா கைது செய்து போறாங்க கைது செய்து போறாங்க செவ்வந்தி சிரிச்சா என் மனச பறிச்சா ஐயோ ஐயோ செவ்வந்தி சிரிச்சா என் மனச பறிச்சா எனக்கு என்ன ஒருத்தி என் மனசுல இருந்தா இவள கண்டதும் அவள மறந்தேன் அடே மாப்பு அவள மறந்தேன் மாப்பு அவள மறந்தேன் கொள்ளராணிக்கும் பாட்டை போட்டானே வண்டி வந்த நீ எல்லாரும் மனுஷனா எவனக்க எழுதிட்டு போற ரெண்டிங்க போட்டோம் பாட்டு மார்க்கெட்டிங்கிறதுக்கு வர வழியில அடிச்சு விட வேண்டியதான் இதுல என்னத்துக்கு அந்த எழுதப்பட்ட எனக்கு அந்த கமெண்ட் எனக்கு சொல்லியிருந்தாங்க இப்படி வந்திருக்கு பாட்டு எழுத மாட்டீங்களான்னு போட்டு விட்டேன் உண்மையில அந்த ஆண்கள்ல வந்து அவன் வெளிப்படை அளிக்கிறாங்க உண்மையா அவன் கவர்ச்சியான பொண்ணு எனக்கும் கூட அந்த பொண்ணை பார்த்தா அப்படி காதல் வந்ததில்லை வந்தேன்னு சொல்றதா அப்படி சொல்ல மாட்டேன் பட் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால யோசிக்காதீங்கக்கா இந்த பாட்டுகள் கண்டிப்பாக ப்ரொமோட் செய்யப்படும் ரோடியா மட்டுமில்ல பல இடங்களில் கிடைக்குது எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை சில வேற புறச்சூழல் கொஞ்சம் சிக்கல இருக்கிறபடியா எனக்கு நேரம் இல்லை கிடையாது உடம்பு ஒத்துக்கொள்ள பண்ணி போய் தூங்க உனக்கு நேரம் கிடைக்கு இன்னைக்கு ஸோ அதனால முடியட்டும் நான் 500 பாட்டுக்கள்ல நெருக்கிடுவேன் அதுக்கு உள்ளதாக இந்த பாடல் எல்லாத்தையும் போற பக்கத்துல அதிகமான பார்வையாளரை எப்படி கொண்டு வரேன்றது முடிவு பண்ணிக்கிறேன் நான் பரவாயில்ல சொல்லி போட்டேன் எனது திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டை வந்து எல்லாரும் யூடியூப்ல போடலாம் யாரும் போடலாம் ஆனா காப்புரிமை நான் எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ கௌரி அக்கா ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கான்னு வைங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் அவாக்கு வந்து 1 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க சரி அதுக்கு அவாக்கு ஒரு $10 கொடுத்துட்டாங்க சும்மா உதாரணத்துக்கு 10 கொடுத்துட்டாங்க ஏண்டா இப்ப நான் காப்புரிமை வச்சுட்டேன்னா அந்த கம்பெனிட்டு நான் 15 வச்சிருக்கணும் அவங்கள ஓட்ட பிடிக்கிறத தருவாங்க அதுக்கே நான் அவன்கிட்ட கேட்பேன் நீ எனக்கு $6 நீ கொடுத்துருவோம் $4 நீ கொண்டு வந்துடுறேன் ஏன்னா பாட்டு எங்கிறிய நம்ம தடை செய்யறது உனக்கு வர $10 $6 நீ எனக்கு கொடுக்கணும் $4 நீ கொண்டு போ இப்ப இந்த $6 வந்துச்சேன்டா இப்ப அதை பாப்பா வெளியீடு செஞ்சதாரு இதுக்கு போட்டது யாரு எல்லாம் பண்ணி போட்டு இவங்க யாரு எழுத்தாளருக்கு அவருக்கு $2 கொடுத்து விட்டுருவேன் நாங்க $2 கொண்டு போங்க இது உங்களுக்கு காசு மிச்ச காசு நமக்கு $4 அவ்வளோ சோழி முடிஞ்சு வச்சு அவங்களுக்கு டெக்ஸ்ட் கட்டணும் நானும் கட்டணும் அது கட்டிப்பட்டு போயிடுவோம் இதுதான் எனது திட்டம் இப்போ இப்படி பாட்டுகளை சினிமா தரத்தை கொண்டு வரணும் நாங்க சும்மா பாட்டுல எல்லாம் எழுதக்கூடாது அவ அதிகமா எந்த பாட்டை போதுன்னா பார்க்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும் இப்ப அதைத்தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க யோசிப்பீங்க பண்ணி நான் கிறுக்கு இல்லை இல்ல
இப்ப விளங்குதா? நீங்க வந்தாஞ்சு அடைஞ்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் திட்டம் இப்ப இது வந்து நெடுங்காலம். அந்த பாடல் அதுல இருக்கு மட்டுக்கும் எவன் கொண்டே போட்டாலும் நமக்கு காசியே தான் கடவுள். இப்ப விளங்குதா? தொலைநோக்கு பார்வை தான், தொலைநோக்கு பார்வை தான். இந்த இதுல நான் போறேன் இப்போ. ஸோ அதனால இது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் நான் அன்றைக்கு நான் தேடி எடுத்துட்டேன், 70 நாளுக்கு எடுத்துட்டேன். நான் நினைச்சது கிட்டத்தட்ட வந்திருக்குது. இதுக்கு இப்போ எங்க போய் செய்யறது என்ன மாதிரின்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட். யூடியூப்ல இல்ல, டிக்டாக்ல இல்ல, இன்ஸ்டாகிராம் எங்க எவர் போட்டாலும் நம்மளும் நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார். சோழி முடிஞ்சு போச்சு. நம்ம ஒன்றும் செய்யல, காசை கட்டி நாங்கள் அதில் பதியும், நாங்கள் பதியணும். பதிஞ்ச விட்டா ரைட். அவ்வளோத்துக்கும் இது நம்ம வந்திருக்கோம். அங்க வந்தா ரைட். அவன் கேட்பான், காசு கொடுக்குறியா அல்ல உன் யூடியூப் சேனல் பிடிச்சி போறியான்னு கேட்பான். காசு விட்டா தப்பிடுவார், இல்லைன்னா அடிச்சு விட்டுருவான், போயிட்டு வாண்டு. நான் செய்யறதை அவன் அடிச்சு விட்டுருவான். கதை கந்த எப்படி வசதி. இப்போ சில பேர் வந்து சினிமா பாட்டை போடுறாங்க, சினிமா பாட்டுக்கு அப்படிதான். அவங்க என்ன கர்மம் பண்றாங்கன்னா, இப்போ 80% அந்த பாட்டுக்காரன் எடுக்கிறான், சிலது பிறகு அதுவும் இல்லை. 80% மேல வந்து அவன் சினிமாக்காரன் எடுத்துறான். 20 அந்த வீடியோ அப்லோட் பண்ணி எடிட் பண்றதுக்கு அதுக்கு போகுது. அதுவும் சில இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுல வேற விளம்பரத்துக்காக சும்மா அதை பாட்டை போட்டு பேசா இருக்காங்க. தளத்து இப்படி நடக்குது. நம்ம அப்படி செய்ய வேணும், பாவம் மாறும். அப்ப நாங்க 5 ரூபா எடுத்துக்குவோம் அல்லது 6 ரூபாய்க்கு போய்க்கும். நம்ம தானே முடிவு பண்றது. அவனும் பாவம் தானே போடுறவன். மினாக்கட்டி எடிட் பண்ணி எங்களை பாட்டை போட்டு அதை போறேன். அவனுக்கு முன்னாடி அவனும் வருமானம் இல்லை. மனச்சாட்சியோட நாங்கள் பயணிக்கணும். அப்ப நான் 6 ரூபாய்க்கு வரேன், நீ 4 ரூபாய்க்கு கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா உனக்கு பாதி எனக்கு பாதி, 5 ஜோலி முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி போயிடுவோம். இதுதான் நம்ம திட்டம். இதை நான் சொல்லிவிட்டேன். விலங்குகளா வண்டி வந்து நான் ஏன் 500 பாடல் 500 5000 பாட்டுக்கு நான் போவேன். அதுக்கு என்ன மூலையில கழுவி இதுல இப்ப நான் வந்து கோவப்படாத காரணம் என்னோட கட்டியல இதுதான் காரணம். இது அண்ணாமரை ஏத்தி கதைக்க விட்டுட்டு அவங்க என்ன கதைக்கிறாங்கன்னு அதுல இந்த வரியை எடுத்து பாட்டுக்கு ஒண்ணே போறதா நம்மளுக்கு. அப்ப யாரு இவர்களுடைய கருத்தை நாங்க எடுக்கணும், அதை எடுத்து பாட்டா மாத்தணும், மாத்திட்டு கொண்டு அங்க ஏத்தணும். ஏத்தி விட்டா காலப்போக்கில் என்ன நடக்கும்? வருமானம் வந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷம், இல்லைன்னா சந்தோஷம் தான். ஏண்டா நம்ம பாட்டு போகுது, வருமானம் வந்தா நல்லது, இல்லைன்னா பாட்டு பரவுது இல்லை, யாரோட பாட்டு போகுது இல்லை, 2 முடிவுக்குவா. இப்ப இதை கேள்விப்பட்ட நீ வண்டி மேல ரொம்ப எல்லாரும் போய் எழுது பாட்டேன், நான் எழுதுறானே சினிமா தரத்துக்கு போடும். சரியா? கஜல்ல ஏ வாடி நாட்டுக்கட்ட அப்படி போடு, ஏ குஜல்ல கிஜல்ல பஜல்ல பஜல்ல ஜஜல அப்படி போடு. அப்பதான் நல்லா இருக்கு, புதுசா இருக்கு பாரு. ஏ மாமரத்துல மணில அப்படி போடாது. ஏ குஜல்ல லலுக்கு புழுக்கு தலுக்கு புழுக்கு லலுக்கு அப்படி போடு, கேட்க நல்லா இருக்கும். அடிச்சு விட்டுரும். ஸோ என்று கூறிக்கொண்டு இப்போ செவந்திக்கு வந்த பாட்டெல்லாம் வந்து அந்த வியாபார தந்திரம் தான், அதுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இன்றைக்கு நேற்று விபச்சார அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கு போட்டிருக்கோம். அதுக்கும் நாளைக்கு பார்த்து எழுதி ஒன்றா கழுவி ஊற்றுவோம், பாட்டில் போடுவோம். நம்மளை மிஞ்சதான் எவனும் வரக்கூடாது பாட்டில். நம்ம தான் ஹீரோவா இருக்கணும். நம்ம பார்ட் டைம் அவனை இப்ப நீங்க வந்து பாருங்க, யூடியூப்ல கணக்கு தளங்கள் வந்திருக்குது, போடுறான். நம்ம பாட்டையும் அவங்களோட பாட்டையும் போய் பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். ஏஐ என்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாட்டுல பிற நம்ம வந்தா கூட யூடியூப்ல பிற கிளம்பி வந்திருக்காங்க. நான் பார்த்தேன், இன்னைக்கு ஒரு 10 கிட்ட போய் பார்த்தேன். எங்கட பாட்டையும் அவங்களோட பாட்டையும் போய் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் சொன்ன வரிகள் தான் இங்க பிரதானமா இருக்கு. பாட்டை போறது இல்லை தம்பி, வரிகள் தான் இங்க முக்கியம். அப்ப வரிகளை எவன் ஒருதான் வடிவா வச்சிருக்கணும் அவன் தான் முன்னுக்கு போவான். அழகெல்லாம் காணாம போயிடுவோம். எதை சும்மா போட்டு விடணும், கொஞ்சம் பேர் போடுறான். அதை கேட்க சலிப்பை தட்டி விட்டுரும், சலிப்பு வரக்கூடாது. அப்ப நீங்க இதை ஆய்வு செய்து போய் பாருங்க. நான் சொல்லிக்கொள்றேன், அந்த இதுல வர்ற ஒன்று மட்டும் உள்ளது, இதுல வர்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னு விளங்குது. அல்ல இதுக்கு வந்தவர்கள் செய்கிறார்கள், அப்படி இல்லைன்னு சொன்னா இது யாரோ கேட்டுக்கொண்டிருக்கிறவன் செய்யறான்னு விளங்குது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஐயா ராஜா, அண்ணாவோ அக்காவோ, அண்ணன் தம்பியோ, மாமன் மச்சோன யாரான நீ என்ன செஞ்சாலும் ஐயா, வரிகள் முக்கியம் ஐயா. வரிகள் பறக்கணும். அப்படி பறந்தா மட்டும் தான் நீ அதில் கொடி கட்டுவ. அதை விட்டுட்டு சும்மா எதுவும் போட்டா தருமன் நினைச்சா நீ கவுந்து அது 100க்கு ஒரு 20 பாட்டு அப்படி கொடுக்கும், 80 பாட்டு சுதப்பி விட்டுரும். அப்ப வரிகள் கவனமா இருக்கணும், சடிப்பு இல்லாம கேட்கணும். உன் தலை நடத்தணும்னு சொன்னா இதுல வரிகளை கவனமா போட்டுரு, இல்லைன்னா நீ காணா போயிடுவேன். சும்மா கண்டால் அண்டக்க நொண்டக்காண்டு அடிச்சு புளி விட்டு போகுங்கள், கதையை கேட்காது. அது சும்மா வன்மத்துல கொட்டிட்டு போறது. அதுக்கு மண்டைக்காரி வந்து அதை செஞ்சிருக்குமே இல்ல, நம்ம அதை கடந்து போ. அப்ப இதுல கவனமா இருக்கப்படுது, எல்லாத்தையும் மட்டுது. என்னைய பார்க்கல, ஒரு நாளைக்கு 3 பாட்டு நீ பார்ப்ப. நான் எழுதுறேன் 3 பாட்டு விட ஏன் 3 பாட்டு இருக்கிறேன். 3 பாட்டு நான் எழுதுறேன் இல்லையா? நான் ஒவ்வொரு நாளும் 3 பாட்டு எழுதியே ஆகணும். வழி வேறாட்டி நான் எழுதி பையில சேவல வச்சே ஆகணும். அது நல்ல பாட்டை கட்டப்பட்டு 2, ஆனா 3 பாட்டு நான் எழுதியே ஆகணும்.
அப்ப நாங்கள் மார்க்கெட்டிங் செய்ய போய்க்கல எங்கட பாட்டு தரமா இருந்தா தானே அவன் கேட்பான். ஆமா, அப்ப என்ன செய்யணும்? வரிகள் சூப்பரா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஏத்தி விட்டு அவன் சொல்றத கேளு. அல்ல ஒரு பொண்ணோட உதாரணத்துக்கு ஒரு பொண்ணோட கதைக்கிறியா, நான் கதைக்க விட்டு கேட்டு அப்படி அங்கிருந்து என்ன வருது அதை காதுல வாங்கு, கொப்பி எடுத்து நோட் பண்ணிக்கின்று போயிட்டு பாட்டுக்கு நல்ல ஐடியா இருக்கு. அங்க பல்லவியை போட்டுவிடுறாங்க. என்னண்டு அவர் கண்ணால விட்டுட்டு கண்ணீர் தந்துட்டு விடுறது, கண்ணால விட்டுட்டு கண்ணீர் தந்தா நல்ல பல்லவிக்கு போடு. கண்ணால ஓடுது கண்ணீர் வாடுது போடு. கண்ணால ஓடுது கண்ணீர், கண்ணால ஓடுது கண்ணே வாடுது போடு. என்ன சொல்றது? கண்ணால ஓடுது கண்ணே, கண்ணீர் ஓடுது கண்ணே வாடுது போடு. பல்லவி வந்துட்டு அதை பத்தி பாட்டை போட்டு. அப்போ அவர் அண்ணா வைக்கிறாரு. என்ன அவருக்கு தண்ணி அடி வச்சு காதுக்கா போன வச்சுட்டு ரைட் என்ன தண்ணி அடிக்கிறாரு. போடுறாரு போடுறாரு. சோகத்துல நான் குடிச்சேன், பாசத்துல நான் துடிச்சேன், வந்தவளும் விட்டு போன வழியில நான் நிக்கிறேன் போடு. சோகத்துல நான் குடிச்சேன், சொந்தமா விட்டு அப்படி போடு. பாட்டா போடு. அந்த கதையை எடுத்து பாட்டா போடு. சிம்பிள். ஒவ்வொரு போன கதைக்கு அந்த அந்த நோட் பண்ணிக்கோ. நீ மனத்துல கணக்காக கதைக்கிற பிரச்சனை இல்லை. நீ உன்ன பிஸியா மாத்திக்கோ. உன் ஆளுமையா அதுல வெளிப்பட்டு கொண்டு வா. அப்படி வா. நான் அப்படிதான் கட்சா கேட்டு நிற்பேன். பாட்டுல வந்துடும். அது திட்டுறனாலும் சரிதான், என்ன காரணம் சரி. இப்ப எனக்கு பொருள் ரூபா பாட்டுக்கு என்ன நீ காவல்னு சொல்லி கட்டவன்னு சொல்லு, நல்ல நீ எப்படி என்ன எப்படி வேணாலும் சொல்லிட்டு போய் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை. நான் தான் சொல்ல மானா ரோஷம் பக்க எதுவுமே இல்லாத ஒரு பையன் தான். படிக்காதவன் பட்டி காட்டான், பஞ்ச பரதேசி, கேடு கட்டவன், இனிலடு கட்டவன், எல்லாம் நான் தான். ஆமா நான் நீங்களாம் ரொம்ப நல்லவர். ஆமா நான் எல்லாம் நல்லவர், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்ப கேட்டுட்டு பாட்டு அந்த கதை சொன்னவர்களுக்கு தெரியும். பாட்டு ஐயோ நாங்க சொன்னது பாட்டா வந்திருக்கேன். அப்ப சந்தோஷப்படு. மாப்பிள்ள போன்ல கதைச்சது இதுக்கு தாங்க ஆயிடுச்சுங்க. சொல்லி முடிஞ்சு அவன் நினைச்சு கொண்டிருப்பாங்க. மனத்தில கணக்கு எல்லாம் போன்ல நிக்கிறானே, அது இல்ல உன்னிட்ட பாயிண்ட் எடுக்கிறான்னு பொருள். எப்பொழுதுமே ஒரு விஷயத்த நீங்க மாத்தி கொள்ளப்படாதுங்க. உங்களுக்கு நேரம் நீங்க பிஸி ஆகிக்கொள்ளுங்க. உங்களை உடனே மட்ட பக்கம் போக மாட்டீங்க. ஆளுமையை வெளிப்படுறதுக்கு வாங்க. ஸோ இதுல நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருப்பீங்க. இல்லை காணா போயிருவீங்க. பாதகத்துல சாதகம் முன்னே கூட பாதகம் அதுல சாதகம் பல வந்து இது பார்த்தீங்களா? அதே மாதிரி இதை சொல்லிடுறேன். தயவுசெய்து உறவுகளை இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் வருவோம். இந்த திறத்தை பயன்படுத்துங்க. என்னை விட பல திறமைகள் எல்லாம் இருப்பீங்க. வரியில கணக்கா போடுங்க. தேவையில்லாம அலட்டாதீங்க பாட்டுல. இப்போ சிலர் பாட்டு போடுவாங்க எப்படின்னா, நடந்து போகையில் என் உள்ளத்தில் அவள் இருந்தால் உன் உள்ளத்தை நான் பார்க்கவா அனு போடுவாங்க. என் உள்ளத்தை உன் உள்ளத்தின் வரக்கூடாது. உன்னை பார்த்தேன் என்ன மறந்தேன், என் கனவுல நீதானே விழுந்தேன்னு சொன்னா அப்ப ரெண்டும் சண்டை போடுது. அது உன் உள்ளத்துக்குள் இருக்கு. அப்படி வரக்கூடாது. அது சிலர் அப்படி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. அதெல்லாம் தவறு. நானும் வந்து ஆரம்பத்தில் பிள்ளை விட இப்போ சில தவறு விடுறேன். அதை மாற்றிடுவேன். அப்படி போடாங்க. அது போட்டிங்கன்னா அது வந்து அது நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்க. காணாப்பீங்க. ஒரு பாட்டுக்கு வேணா அது சரியா வரலாம். ஆனால் அது பிழைச்சிடும். சரி பல்லு இந்த உணர்ந்து எழுப்பாங்க. இல்லை என் உள்ளத்துக்கா இங்கே வாங்க. இப்போ காதல் அவர் உங்களை காதலிக்கா நீங்க காதலிங்க. ஆமா என் உள்ளத்தில் அவர்கள் என் மனசுல நீ இருக்க, உன் மனசுல நான் இருக்க, என்ன மறக்கலாமா நீ என்ன வறுக்கலாமா, காசா பணமா நானு கேட்டேன், ஆசை வச்சேன் அதனால ரசிச்சேன். இப்படி போடணும். கணக்கா வரும். அதை கொண்டு நீ என்னில் மேல் ஆசை வைத்தாய் நான் உன்னின் மேல் ஆசை வைத்தேன்னு போடலாம். பட் அது அப்படி எல்லாரும் செயல்படுறா வராது. ஸோ கவனப்படுங்க. வாழ்த்து. ஏன்னா அந்த ஏஎல்ஐ பார்த்தேன் யூடியூப்ல. நான் பாடலாச்சு நான் என்னென்ன சொல்ல வரல. பட் எனக்கு அதை கேட்கின்றவங்களும் எனக்கு பிடிக்குதான்னு பார்த்தா எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கலைங்க. அப்படி கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஆளுட பாட்டுக்கு வந்தேன். அதோட ஒப்பிட்டு பார்க்க நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். எல்லா பாட்டும் நல்லா நான் சொல்ல வரையில. என் பாட்டு நல்ல பாட்டு எல்லா பாட்டும் நான் சொல்ல வரையில. பட் ஆனால் ஒப்பிட்டு லெவலில் வந்து மெஜாரிட்டி பெரும்பான்மை இந்த பாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு இன்னும் கணக்கு போய் சர்ச் பில்ல போய் எடுத்து போட்டு கொண்டு பாட்டை போட்டாங்க வைக்கணும். எதுக்கு இதெல்லாம்? ஸோ அதனால இதை சொல்லிக்கொண்டு கடந்த பல தகவல்கள் கடத்தப்பட்டிருக்கு. நான் இவங்களை அது பேசணும்ட்டா நான் பேச மாட்டேன். ஸோ சொல்ல வேண்டியது எனது கடமை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உறவுகளை. அதாவது தென்னிந்தியாவுக்கு நாங்கள் போடுவோம், போட்டி போடுவோம். நாங்கள் கருத்தில் முரண்படுவோம், வேற விஷயம். கருத்தில் போட்டி விடும், கருத்தில் முரண்படுவோம், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் நீங்களாக இருங்கள், நாங்கள் நாங்களாக இருப்போம். இதில் கவனமாக இருங்க. இதில் கவனமாக இருங்க. மிக மிக எச்சரிக்கையாக இருங்க.
வந்துட்டோம்னா இதுதான் நீ எதிர்காலத்தில் எங்களுக்கு உழைப்பு கொடுக்க போகுது. இதில் கவனம் செலுத்துங்க. இதுதானே. இப்போ நான் கூட வந்து முந்திலாம் கண்டபடி பேசுவேன், இப்போ நான் பேசுறது இல்லை. ஏன்னா வேண்டாம், அது ஒத்து வராது, நீ சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லணும். நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு போயிடுவோம். அவர் கருத்து அவர்கள் சொந்தத்தை கொடுப்போம், நம்ம என்ன கொடுக்க அதில் பயணிப்போம், அவ்வளவுதான். இதுதான் சாத்தியம். இதுதான் ஒரு நல்லுறவுக்கு நல்லிணக்கத்துக்கு இதுதான் சரியாக இருக்கும். அவ்வளவுதான். அப்படி விட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் காணா போயிருவீங்க, காணாம தோற்று போயிடுவோம். ஆகவே மாகாண சபை தேர்தலில் போட்டிடுறதுக்கு வன்னிமந்தன் டீம்ல இருந்து கொஞ்சம் பேரை கேட்டிருந்தாங்க. நானும் கொஞ்சம் பேரை போட்டு கலைக்கலாம்னு பார்த்தேன். அது சரிப்பட்டு வராத நான் விட்டுட்டேன். ஏன்னா இது காலம் இல்லை. எனவே இங்கே சட்டத்தறிகள் பல இருக்கிறார்கள். என் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சியில் அங்கே இருக்காங்க. நாளைக்கு ஒரு கட்டம் கொண்டு வரும், இவையெல்லாம் ஒன்றிணைச்சு அங்கே கொண்டு ஒரு ஆட்சி அமைச்சு பெரிய நிர்வாகத்தை கட்டி அமைப்போம். பல தொழில்துறையில கொண்டு அங்கே துறப்போம். அதனூடாக வரலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் செய்து முடிப்போம். நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம். நாளை 5 மணிக்கு சந்திப்போம். நாளைக்கு புதுசா பாட்டு தேசத்து உறவுகள் பாடலாசிரியர்கள் 24 பேரும் உங்களுக்கு பாடல்கள் இருந்தால் எனக்கு இன்றைக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று 12 மணி கடந்தால் பேருந்து உங்களுக்கு நான் அதை எடுக்க மாட்டேன். மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். உறவுகளை வாருங்கள். உங்களோட எனக்கு இரண்டும் கோபம் இல்லை, கருத்து தானே, அதனால உங்களை எல்லாம் ஏற்றுவிட்டு கதைக்கிறேன். நீங்க வாருங்கள், தர்க்க முடியுங்க. அவதூறு விஷயத்தை முதல்ல ஒத்துட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கருத்து மட்டும்தானே, அவ்வளவுதான். ஆரோக்கியமா பயணிப்போம். தென்னிந்திய தொலைக்காட்சிகள் மாதிரி எல்லாரும் வாங்க பேசுவோம். ஆரோக்கியம் பேசும், தர்க்கம் புரியுங்க. பிரபாரம் நல்லது, பிரபாரம் நல்லது, ஆமா நல்லது, நான் கூட சொன்னா முடிஞ்சு போச்சு, முடிவோம். அவ்வளவுதான். கருத்து நாளைக்கு மாறும். விரும்பிய விரும்பாமல் இலங்கை தேசம் உங்களுக்கு இழத்து தரப்போறேன். காசில் அவ்வளவுதான். நாங்கள் பயணிப்போம். அவ்வளவுதான். நான் ஒட்டுக்குள்ளதான் சொல்லுவேன். எட்டப்பனை நான் எப்பவுமே இதெல்லாம் மாறவே மாட்டேன். அவ்வளவுதான். நான் தப்பிச்சுலாம் எட்டப்பன் தான். அப்ப 5 செய்தி சொல்லப்பட்டது என்னது? பெண்கள் 40,000 பேச்சத்துல திருறாங்க, கவனமா இருங்க. ஆண்கள் முகத்தை காட்டி கழிச்சிடாங்க. 2வது, இலங்கை இந்த அணுவான பொருளாதாரம் விழுந்து போச்சுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட கொண்டனர் வந்து அங்க கிடக்க முடிவு செய்யல. அப்ப நாறுது. 3வது என்ன? இந்த சமூக ஊடகங்கள்ல ஃபேக் ஐடியில எழுதுற நீங்கள் பல பேர் இன்னைக்கு சிக்கிருக்கீங்க. கவனமா இருங்க. உங்களுக்கு எதிராக குடியுரிமை கூட பறிச்சு அனுப்பிக்கிறேன். இப்படி நடந்திருக்குது. சமீப மாதங்கள்ல நடந்த ஐரோப்பிய நடந்த கைதுகள்ல இப்படி நடந்திருக்குது, நடைபெற்றுக் கொண்டிருக்குது. கவனமா இருங்க. இந்த 3 விஷயம் முக்கியமான விஷயம். 4வது, இளஞ்சலினி ஐயா வந்து அவர் மீது எனக்கு கோபம் இல்லை. ஆனால் அவர் முன்வைக்கிற கருத்தியல் என்பது தமிழ் தேசியத்துக்கு எதிரான, அதனால் நான் அவரை எதிர்க்கிறேன். 5 என்ன? இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடல்களை போடுங்கள். ஆனால் இந்த பாடல்கள் அதை உரிய முறையில் கையாளுங்கள். தென்னிந்தியா நாங்கள் தோக்கடிச்சு இதுல வெல்லுவோம். அவ்வளவுதான். இதுல கருத்தாட வரவங்களும் எனக்கு எந்த கோபம் இல்லை. தனிப்படத்தில் எனக்கு தெரியவும் மாட்டேன், கோபம் இல்லை. ஆனால் தேசம் மட்டும் வருகிற பொழுது நீங்கள் முரண்படுத்துங்க. அவ்வளவுதான். அது உங்களை காயப்படுத்த மாட்டேன். நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. தர்க்கம் பெறத்தான் செய்யும், போற வழி இல்லை இல்லையா? அப்ப அதை பேசிட்டு அதோட கடந்து போயிருங்க. அவ்வளவுதான். மனசுல வச்சுக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி உறவுகளே. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். கை எரியுது.